அநேகர் கண்டு கழிக்க இது அநேகருக்கு ஷேர் பண்ண பெதஸ்தா பிபிஎஸ் ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பெதஸ்தா பிபிஎஸ் பாருங்க, கவலையை மறந்துடுங்க. இந்த ஆன்லைன் பிபிஎஸ்ல பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன். நம்ம சூப்பரான பால் கேம் விளையாட போறோம். என்னது பால் கேமா? இப்ப நம்ம இயேசுவை பாடி ஆராதிக்க போறோம். பைபிள்ல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்குள் கர்த்தருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தோம். எப்படி நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போமோ என்ன பண்றீங்க? நம்ம ஏசப்பாவை நல்லா ருசிச்சு பார்த்தோம்னா நம்மள அவர் பியூட்டி ஆக்குவாரு. நம்ம ஆண்டவர் சமத்துல உண்மையா நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மை இவரை விடவும் அதிகமாக உயர்த்துவார். சரியா? இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னன்னு கண்டுபிடி பாப்போம். என்னவா இருக்கும்? ஐஸ் பிரேக். என்னது ஐஸ் பிரேக்? ஐஸ் பிரேக். உற்சாகமா கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கல்லலாம் ஜாலியா அப்படி கையை தட்டி பாடி ஆண்டவரே நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அதிகமாக ஜெபிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? 2021வது வருடத்தின் பிபிஎஸ் ஊழியத்தையும் இந்த நாளிலும் ஆரம்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்தார். எல்லாருக்கும் முயற்சி தானே? சரி, இந்த வருடத்திலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளிலும் உங்களுக்காகவே நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் தயார் செய்துள்ளோம். அதில் குறிப்பாக கேம்ஸ் மற்றும் மேஜிக் ஷோ, கிராஜுவேட்ஸ் மற்றும் பலவிதமான விசேஷித்த நிகழ்ச்சிகளை ஆயத்தப்படுத்த பரலோக தேவன் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இதை தெரிவித்து விசேஷமாய் இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அதிகமாக ஜெபிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வருடத்தின் பிபிஎஸ் ஊழியத்தை ஜெபித்து ஆரம்பிக்க நம் சபையை சார்ந்ததான தலைமை போதகர் ரெவரண்ட் குருசுமுத்து அவர்களை இந்த வேளையில அழைத்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்தவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரம்ப நாளுக்காக ஆரம்பங்களுக்காக 40 செலுத்துகிறோம். தகப்பனே சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம். வாழ்த்துகிறப்பா. பிபிஎஸ்ஐ மிகுந்த ஆசீர்வாதமாக்குவதற்காக முகநேர் செலுத்துகிறோம். அநேக கண்டைகளுக்கு கர்த்தர் கிருபை செய்யும், நாமத்தை மேன்மைப்படுத்தும். இதன் மூலமாக உடைய நாமம் வளர பெருகும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆன்லைன் ஜீவியத்துடைய ஆரம்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சூத்திரம் துண்டில் என்கிறதான தலைப்பில் இந்த வருடத்தில் 4 நாட்கள் பிபிஎஸ் ஆன்லைனில் நடத்துவதற்காக தீர்மானித்து இந்த பெதஸ்தா பிபிஎஸ் நிபடி சூத்திரம் ஆண்டவர் பிரயோஜனமாக்குவதற்காக இப்பொழுது ஜெபித்து ஆரம்பிக்க போகிறோம். அநேகர் கண்டு கழிக்க இது அநேகருக்கு ஷேர் பண்ண இதை எல்லா ஜனங்களும் பார்க்கிற அளவில் சூத்திரம் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்க இதை சூத்திரம் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு இதை அறிவித்து அநேகர் பார்ப்பதற்குரிய நிலையில் இதை சூத்திரம் பகிர்ந்து கொடுக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
இது சோத்திரம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதன் மூலமாக சோத்திரம் சுவிசேஷம் வளர வேண்டும், அநேகர் பக்தி விருத்தி அடைய வேண்டும், அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அதற்குரிய நிலையில இந்த VBS அடைவதற்கு இந்த ஜீவை ஆண்டவர் மிகுந்த பிரயோஜனமாக்குவதற்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம், ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். இதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இதில் சோத்திரம் இந்த VBSல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த புரோகிராமை சோத்திரம் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சோத்திரம் திறன்பட இதை நடத்துவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இதை சோத்திரம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரையே உங்க நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே உங்க சோத்திரம் சோத்திரப்பா சோத்திரே பரிசுத்தமான கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உங்க சோத்திரம் 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 சோத்திரப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துடைய சூழ்நிலையின் காரணமாக ஆண்டவரே இந்த வருஷத்தில் அவர்கள் விசாரமாய் நடத்த முடியாதபடியால் தகப்பனே இந்த ஆன்லைனில் நடத்தி இந்த தெய்வ நாமத்தை அநேகர் அறிந்து கொள்ள முடியாது. அப்பா தேவன் கொடுத்திருக்கிற மற்றொரு கிருபைக்காக சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் ஆரம்பத்திற்காக சோத்திரம். ஆண்டவரே ஆரம்ப நாள் முதல் ஆண்டவரே இந்த 4 நாட்களும் பரலோகத்தின் தேவனுடைய மகிமையின் பிரசனங்கள் வெளிப்படுவதற்காக சொல்கிறோம். இது சுய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் நடக்கட்டப்பா, உங்களுடைய அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இது மனுஷனால் செய்யப்படுவதனால் தெய்வத்துடைய பிரசனமும் பரிசுத்தாவியை நடத்துவதோடு கூட இருப்பதற்காக ஆண்டவருடைய கரங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவே உங்க சோத்திரம் சோத்திரப்பா சோத்திரம். தோன்றி எங்களான தலைப்பில் இதை ஆரம்பிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். தகப்பனே உங்கள் சோத்திரம் 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 சோத்திரப்பா சோத்திரம். ஆண்டவரே இது அநேக ஆத்துமங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்த ஆண்டவரே ஒரு படிக்கட்டாக அமையட்டும். ஆண்டவர்கள் அற்புதங்களையும் நடத்துகிற ஆண்டவரே உங்கள் சோத்திரம் சோத்திரப்பா சோத்திரக்காக டைரக்டருக்காக ஆண்டவரை மற்றும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருடைய சுகபலத்துக்காக, ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காக, ஒவ்வொரு நடத்துதலுக்காக ஆண்டவரை ஜெபித்து உதவுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே உங்க நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே உங்க சொத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் டைரக்டரையும் ஆண்டவர் யாவரை கருத்துகளுக்கு பிரயோஜனமாக ஆண்டவரை தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக சொல்கிறோம். தேவைகள் வயசுகளும் ஒரே ஆவியன் மூலமாக ஆண்டவர் டைரக்டர்கள் சொல்கிறோம். சத்துரத்தில் யாரை கிரியை சார்பை ஆண்டவர் பாதுகாப்பதற்காக சொல்கிறோம். சாசனுடைய வலிமைகள் அதிகாரத்தை அழித்து சொல்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் பிரசனம் பரவமாய் வெளிப்பட்டும். ஒப்பு கொடுக்கிற ராஜா சோத்திரம். தொடக்கங்கள் முடிவுகளும் உங்களுடைய பிரசனம் பரவமாய் இருக்கட்டும். அநேக ஆயிரங்கள் கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்யாய் ஒப்பு கொடுக்கிறோம், பொருட்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Avoid coming out. Stay away from the dangerous virus. எசுவிக்க தயாராக நம்ம VBS ஓட மாறி போச்சு. born in VBS வந்துருச்சு. நம்ம பதசா VBS வந்துருச்சு. இப்போ VBS வேற லெவல். பெதஸ்தா VBS பாருங்க, கவலையை மறந்துடுங்க. ஹாய் குட்டி பசங்களா, இந்த வருட VBSல எந்தெந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்க ஆவலா இருக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம்.
எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? இந்த அக்கா இப்போ உங்களுக்கு ஆக்ஷன் காட்டி தர போறாங்க. ஒரு முறை நாங்க சொல்லி தருவோம், அடுத்த முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். எல்லாரும் ரெடியா? ஓகே. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:19-20. ஒரு முறை கூட ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:19-20. ஹாய் அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? How are you? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் அண்ணாச்சி. எங்க கண்ணாடியால போட்டு கிளம்பிருக்கீங்க? ஆமா, இங்க பக்கத்துல வீடியோஸ் நடக்கறாமே. பக்கத்துல இல்ல, நம்ம பெதஸ்தா வீட்டின் திருவிழாவாக நடந்தது. ஆன்லைன்ல வீடியோஸ். சரி, இந்த ஆன்லைனா? ஆமா. அந்த கொரோனா என்னன்றனால சரி. கொரோனானால இப்ப நம்ம ஆன்லைன்ல வீடியோஸ் நடத்துறோம். சரி. அண்ணாச்சி, சொல்லுங்க. என்ன கொஞ்சம் கலரா இருக்கீங்க? ஆமா, வீட்ல இருக்கும்போது வேலை ஒண்ணும் கிடையாதுல்ல. லைட் அந்த பவுடர் எல்லாம் போட்டு கொரோனால வீட்டுக்குள்ள இருந்தா விளையாடிட்டீங்க. நான் இல்லையே. நீங்க உங்களுக்கு அழகுதானே எனக்கு. சரிங்க அண்ணாச்சி, நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு இந்த வருஷம் வீடியோஸ்? இந்த வருஷம் வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் போல இருக்கு ஆன்லைன் வீடியோஸ். ஆமா பிள்ளைகளா, இந்த வருஷம் வீடியோஸ் செம்மையா கலக்க போறோம். நம்ம எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கு. அண்ணாச்சி, முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளவு கொரோனா வந்து இவ்வளவு ஒரு வருஷத்துக்கு ஆயாச்சு. ஃபுல் ஆன்லைன் கிளாஸ். 2 வருஷம் ஆக போகுது. ஃபுல் ஆன்லைன் கிளாஸ். 2 நாளைக்கு முன்னாடி பசங்க கிட்ட பேசினேன், எப்படி போகுது ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, என்னாச்சு ஃபுல் டைம் ஆன்லைன் கிளாஸ், என்னோட பிபிஎஸ் வேற இல்ல, அதான் அப்படியே போர் அடிச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி படி பார்த்துட்டே இருந்து தூங்குறாங்க அண்ணாச்சி. இதை விடுங்க, நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன். இங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படியே போட்டோ வச்சுட்டு போறாங்க, அவங்க ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு போறாங்க. அதுக்குதான் அண்ணாச்சி சூப்பரான ஆக்ஷன்ஸ் ஆகிதான் இருக்க போகுது நம்ம வீடியோஸ்ல. ஆனா ஒரு விஷயம், வீடியோஸ் மட்டும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா வீடியோஸ் வந்துட்டு நமக்கு என்ஜாய்மெண்ட் ஆகும். ஓகே, சரி அண்ணாச்சி, இந்த வருஷம் நம்ம வீடியோஸ்ல நோக்கம் என்ன அண்ணாச்சி? நோக்கம் இன்னைக்கு சொல்லுங்க. காலையில தானே சொல்லி தந்தாரு பாஸ்டர். ஆமா ஏதோ தூண்டி விடுறதா அண்ணாச்சி? அடி தந்துருவேன். தூண்டில். தூண்டில். ஆமா தூண்டில். ஓகே. நீங்களே மறந்த பிள்ளை எப்படி ஞாபகம் வச்சிருக்கோம்? இல்ல வெளியே சொல்லிடுறாங்க. இதை கட் பண்ணிடலாம். ஓகே, சரி பிள்ளைகளா, எல்லாருக்கும் இந்த வருஷம் நோக்கம் தெரியுமா? தூண்டில். நீங்க சொல்லுங்க போதான். தூண்டில். தேறிட்டாரு. சாப்பிட்டீங்களா அண்ணாச்சி? அண்ணாச்சி, காலையில இருந்து ஒரே ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீடியோஸ் எப்படி என்ஜாய் பண்ண போறோம் சொல்லுங்க. அதை பத்தி கொஞ்சம். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம அவங்க முன்னாடி லைவா இருந்தா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். கர்த்தர் வந்து அவ்வளவு ஆசீர்வாதமா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஆன்லைன் வீடியோஸ் அதோட இன்னும் ஆசீர்வதிச்சு போறாரு. ஆமா அண்ணாச்சி, இந்த வருஷம்
ஒன்று பிபிஎஸ்ல. அது பெஸ்டா பிபிஎஸ் டீம் திருவாரூர் பயங்கரமான எஃபெக்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க இந்த தடவை. சரி அண்ணாச்சி, இப்ப என்ன ப்ரோக்ராம்? சரிங்க அண்ணாச்சி, நம்ம இன்னைக்கு பிபிஎஸ்ல 2 பாடல் சொல்லி கொடுக்குறோமா? பாடல்? ஐயா அண்ணாச்சி, எனக்கு ஆக்ஷன் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அண்ணாச்சி. ஆமா ஆமா, ஆக்ஷன்ஸ், சாங்ஸ், டிராமா. இன்னும் ஒரு சாங் சொன்னாரு, வா 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 வான்னு ஒரு பாட்டு சொன்னாரு அண்ணாச்சி. ஆமா ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி இந்த போன்ல எல்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. அண்ணாச்சி என்ன என்ன பாபான்னு கூப்பிட்டீங்க? என்ன இல்ல அண்ணாச்சி, நம்ம இந்த பெஸ்டா லிவிஸ் டீம் பிபிஎஸ் நடத்துறாங்க ஆன்லைன்ல. ஆமா, அது இப்ப என்ன கூப்பிட்டீங்க? இல்ல பாபான்னு கூப்பிட்டீங்க அண்ணாச்சி. உங்களை இல்ல அண்ணாச்சி, இன்னைக்கு பாட்டு வா 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 வந்து பாரு. பெஸ்டா பிபிஎஸ் டீம்ல வந்து பாரு. ஓகே, இன்னைக்கு தலைப்பு தெரிய மாட்டேங்குது அண்ணாச்சி. இப்பதான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படியே பிள்ளைகள் சொல்லி தந்தாங்களா? அண்ணாச்சி ஒன்று சொல்லி சத்தமா. பிள்ளைகளை நாங்க சொன்னா சரியா இருக்காது. பிள்ளைகளை நீங்க வந்து சத்தமா சொல்லுங்க. பிள்ளைங்க என்ன கேட்டதா? கேட்கல அண்ணாச்சி. கேட்கலையா அண்ணாச்சி? கேட்கலையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சத்தமா இன்னும் சவுண்டா. ஒரு காது எனக்கு இடத்த, ஒரு காது வருது. எல்லாரும் அப்படிதான் அண்ணாச்சி. சரி பிள்ளைகள் சொல்லுவாங்க. இந்த தடவை நான் ரெடி 1 2 3 சொல்லுவேன், நீங்க சத்தமா போட்டு சொல்றீங்க. ஓகே? தூண்டல் தான். ரெடி? இல்ல இல்ல இல்ல, பிள்ளைங்க சொல்லுவாங்க. பிள்ளைங்க சொல்லுவாங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். தூண்டல். ஆமா, சரி அண்ணாச்சி. ஓகே ஓகே பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம சூப்பரான பாடல்கள், சூப்பரான கிராக் ரோட், சூப்பரான ஸ்பீச் எல்லாம் பார்க்க போறோம். ஓகே பாய். எசுவத்திக்க தயாராக நம்ம விபிஎஸ் ஓட மாறி போச்சு. போர்ன் விபிஎஸ் வந்துருச்சு, நம்ம பெருசா விபிஎஸ் வந்துருச்சு. இப்போ விபிஎஸ் வேற லெவல். பெதஸ்தா விபிஎஸ் பாருங்க, கவலைய மறந்துடுங்க. வெல்கம் டு பெதஸ்தா விபிஎஸ் திருவரம்பு. எல்லா குட்டீஸோட முகமும் ரொம்ப சந்தோஷமா பிரைட்டா இருக்குல்ல? ஆமா, எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்க? நம்ம பெதஸ்தா விபிஎஸ் தான் தொடங்கியாச்சு, அதனால எல்லா குட்டீஸோட முகமும் ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஆமா, எல்லா குட்டீஸுமே ஹாப்பியா இருக்காங்க. குட்டீஸ், நம்ம பெதஸ்தா விபிஎஸ் திருவரம்பு யூடியூப் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டீஸ், குறைஞ்சது 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது நம்ம சேனலை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. எல்லாருமே விபிஎஸ் 4 நாள் விபிஎஸ்ஸையும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸையும் ஸ்கிப் பண்ணாம கவனமா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஆக்டிவிட்டி டைம்னு ஒரு டைம் உண்டு, அதுல லாஸ்ட் வரும் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. 4 நாட்களையும் அந்த क्वेश्चनக்கு சூப்பரா ஆன்சர்ஸ் பண்ணி அனுப்புற பெஸ்ட் 5 குட்டீஸ்க்கு பரிசுகள் காத்துட்டு இருக்கு. சோ எல்லா குட்டீஸுமே ஃபுல்லா கவனமா பாருங்க. என்ஜாய் பெதஸ்தா விபிஎஸ். குட்டீஸ், இன்னைக்கு உள்ளதான நோக்கம் படிக்கலாமா? ஓகே. அதிசய தூண்டில். சத்தமா சொல்லுங்க. அதிசய தூண்டில். சரி, இன்னைக்கு உள்ளதான நோக்க மனன வசனம் படிக்கலாமா? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம். சரி, ஒன்ஸ் மோர் சொல்லிட்டுமா? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஓகே குட்டீஸ், இந்த வசனத்துக்கு நம்ம ஆக்ஷன் படிக்கலாமா? சரி, ஓகே. இப்ப அண்ணாச்சிமா கூப்பிடலாமா? அண்ணாச்சிமா வாங்க. ஓகே ஓகே ஓகே, ஆக்ஷன் படிக்கலாமா? அண்ணாச்சி ஆக்ஷன் படிக்கலாமா? சரி, ஓகே. ரெடி? அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்ஸ் மோர் சொல்லி கொடுக்கலாமா? சரி. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஓகே குட்டீஸ், இதை நீங்க நினைச்சீங்க, நல்ல மனப்பாடம் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க.
சிறந்தவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். ஓகே, தேங்க்யூ. ஹலோ லிட்டில் சில்ட்ரன்ஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே? எல்லாருக்கும் பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் தானே? அதனால அண்ணாச்சி இப்போ உங்களுக்கு பாடல் சொல்லித்தரலான்னு வந்திருக்கேன். இங்க யாருக்கு என்ன பாடல் பிடிக்கும்? எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்ப நான் எல்லாரும் பாடல் படிக்க ரெடி தானே? பாடல் படிக்கலாமா? நான் ஒரு தடவை சொல்லி தருவேன், அதே மாதிரி நீங்க திரும்ப தரணும், சரியா? வா 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 வந்து பாரு தம்பி, வா 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 வந்து பாரு தங்காய். எனக்கு சத்தமே கேட்கலையே, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வா 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 வந்து பாரு தம்பி, வா 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 வந்து பாரு தங்காய். ருசித்து பார்க்கலாம் இயேசுவை, பியூட்டி ஆக்குவார் உன்னையே. புரியுதா எல்லாருக்கும்? நம்ம ஏசப்பாவை நல்லா ருசிச்சு பார்த்தோம்னா நம்மள அவர் பியூட்டி ஆக்குவாரு. எங்களை சேர்த்து வரைக்கும் திரும்ப சொல்லுங்க. ருசித்து பார்க்கலாம் இயேசுவை, பியூட்டி ஆக்குவார் உன்னையே. கிஃப்ட் நிறையவே அள்ளி தருவார், முடிவே இல்லாமல் வாழ்ந்திடலாம். கிஃப்ட் நிறையவே அள்ளி தருவார், முடிவே இல்லாமல் வாழ்ந்திடலாம். gift நிறையவே அள்ளி தருவார், முடிவே இல்லாம வாழ்ந்திடலாம். gift நிறையவே அள்ளி தருவார், முடிவே இல்லாம வாழ்ந்திடலாம். ஓ ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு ஆக்ஷன் சாங் பிடிச்சிருந்தா? நான் பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் மோர் பார்க்கலாமா? வா 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 வந்து பாரு தம்பி, வா 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 வந்து பாரு தங்கை, வா 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 வந்து பாரு தம்பி, வா 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 வந்து பாரு தங்கை. ருசித்து பார்க்கலாம் இயேசுவை, ஓ பியூட்டி ஆக்குவார் உன்னை. ருசித்து பார்க்கலாம் இயேசுவை, ஓ பியூட்டி ஆக்குவார் உன்னை. gift நிறையவே அள்ளி தருவார், முடிவே இல்லாம வாழ்ந்திடலாம். gift நிறையவே அள்ளி தருவார், முடிவே இல்லாம வாழ்ந்திடலாம். ஓ இயேசுவை துதிக்க தயாராகு, நம்ம VBS ஓட மாறி போச்சு. born in VBS வந்துருச்சு, நம்ம பெதஸ்தா VBS வந்துருச்சு. இப்போ VBS வேற லெவல். பெதஸ்தா VBS பாருங்க, கவலைய மறந்துடுங்க.
என்னவா இருக்கும்? உனக்கு ரொம்ப பிடிச்சதுதான் நான் கொண்டு வந்திருக்கேன். டேர் மில்கா? டேரி மில்க் இல்ல. உன்னோட ஹாபி என்ன சொல்லு? என்னோட ஹாபி வந்து புக் ரீடிங். அது சம்பந்தமா தான் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். புக்கா கொண்டு வந்திருக்கேன்? என்ன புக் கொண்டு வந்திருக்கேன்? ஆமா, புக் தான். இது கிட்ஸ் அண்ட் யூத் ஸ்பெஷல் புக். கிட்ஸ் அண்ட் யூத் ஸ்பெஷல் புக்கா? இது என்ன புக்? கொஞ்சம் கிளியரா சொல்லு. இந்த புக்ல கிட்ஸுக்கான ஸ்டோரிஸ், யூத்துக்கான மெசேஜஸ், அறிவியல் சிந்தனை, சமையல் குறிப்பு, விடுகதை, இப்படி எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். ஆமா, இந்த புக் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அதுவா, இது நம்ம பெதஸ்தா விபிஎஸ் டீம் தான் வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 100 ரூபாய் சண்டை கொடுத்தோம்னா ஒரு வருஷத்துலயே 6 டைம்ஸ் இந்த புக் கிடைக்குது. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த புக்கை வாங்கி பயன்படணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா வருஷத்துக்கு 100 ரூபாய் மட்டுமே சந்தா செலுத்தினா நீங்களும் இந்த புக்கை பெற்றுக்கொள்ளலாம். இந்த புக் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற அட்ரஸுக்கு தொடர்பு கொள்ளவும். லைஃப் இஸ் ஏ காட் ஸ்பெஷல். இது நம்ம கிட்ஸ் அண்ட் யூத் ஸ்பெஷல். ஹாய் குட்டி பசங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ மேஜிக் பண்ணோம். அதனால நம்ம மேஜிக் செய்ய அண்ணாச்சியை கூப்பிடலாமா? வாங்க அண்ணாச்சி. பஸ் வேற டைம் ஆயிட்டு இருக்கு. பஸ் போச்சானு தெரியல. என்ன பண்றது? டிக்கெட் எடுக்க காசும் கிடையாது. 1 ரூபா தான் இருக்கு கையில. தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே கிடையாது. அவங்கள்ட்ட வாங்கலாம்னு பார்த்தா என்ன பண்றது? நல்ல நேரத்துல சும்மா கல்யாணம் பண்ணிட்டு போறேன், ஊருக்கு போறாங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. யாரையும் காணலையே. அண்ணாச்சி, சரி. பாய்சம் பர்த்டே எனக்கு. ஓ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. சரி, இந்த டைம்ல பாய்சம் வேற எனக்கு ஆசையே கிடையாது. அண்ணாச்சி, நீங்க ஒரு டென்ஷன் ஆகுற மாதிரி. இல்ல வந்து கவனிச்சிட்டு. இல்ல சூடா இருந்துச்சு அதான். இல்ல என்ன டென்ஷன்? இல்ல கொஞ்ச நேரமா கவனிக்கிறானே. இல்ல எப்படி சொல்றது? நம்ம அது புதிய அது பரவாயில்லை. நீ தெரியாதா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல தான் பாக்கியது இல்ல. நீங்க சொல்லுங்க பரவாயில்லை. இல்ல மாத்தன வரைக்கும் போக வேண்டியது. அதான் பஸ் இல்லையா? பஸ் கிடைக்குது. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க தான் காசு கிடையாது. 1 ரூபா தான் இருக்கு. 1 ரூபா? எவ்வளவு ரூபா டிக்கெட்? 12 ரூபா டிக்கெட். ஆமா அண்ணாச்சி, நீங்க கவலையை விடுங்க. சரி மனுஷாச்சா, 1 ரூபாய் கையில வாங்க. இப்ப என்கிட்ட கையில ஒண்ணும் இல்ல. இந்த 1 ரூபாய் இருக்கு. 1 ரூபாய் இருக்கு. இப்ப பிளேட், வெறும் பிளேட், சாதா பிளேட். சூப்பரா இருக்கு. சாதா பிளேட். ஆமா ஆமா, இது நம்ம சூப்பரா இருக்கு. சாதா பிளேட். கையில ஒண்ணும் இல்ல. நீங்க தந்தா 1 ரூபா. இப்ப போட்டாச்சா? ஆமா, கணக்காச்சு. எவ்வளவு ரூபா? எவ்வளவு ரூபான்னு தெரியல. இல்ல கையில எவ்வளவு ரூபா நீங்க தந்துருவா? 1 ரூபா தான். 1 ரூபா. அண்ணா சரி, ஒரு நிமிஷம் அண்ணா. பாயசம் குடிக்கவே இல்லை. பாயசம் சூப்பரா இருக்கு அண்ணா. தேங்க் யூ அண்ணாச்சி. யார் பண்ணது? அம்மா. வீட்ல அம்மா பண்ணாங்களா? அவங்களுக்கு ஒரு தேங்க் யூ சொல்லுங்க. நான் சொன்னேன். உங்க பேரு? ஷாம். ஆச்சி. 1 ரூபா. ஆமா, 1 ரூபா அண்ணாச்சி. நீங்க என்ன ஏமாத்துறீங்களா பாருங்க அண்ணாச்சி? அண்ணாச்சி டிக்கெட் எடுக்க 12 ரூபா அண்ணாச்சி. அண்ணாச்சி என்ன பண்றீங்க? பாருங்க அண்ணாச்சி. 8 ரூபா ஆச்சு. 5 6 7 8 ரூபா. 12 ரூபா. 12 ரூபா போதுமா அண்ணாச்சி? சரி அண்ணாச்சி, சரி அண்ணாச்சி. இங்கதான் அண்ணாச்சி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி. உங்க பேரு ஷாம். ஆமா அண்ணாச்சி. வீட்ல அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. இங்க 12 ரூபா போதுமா? போதும் போதும் அண்ணாச்சி, போதும் அண்ணாச்சி. சரி சரி அண்ணாச்சி. பிள்ளைகளே, நம்ம இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இந்த பாயசத்துக்கு பின்னாடி ஒரு இனிமையான பாயசத்துக்கு பின்னாடி ஒரு காசுங்கிற ஒரு ஆசீர்வாதம் வந்து இருந்துச்சுல, அந்த மாதிரி நம்ம ஏசப்பா வந்து அவருடைய ஏசப்பாவை நம்ம ருசித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் வந்து ஆசீர்வாதத்தை தருவார். சரிங்களா? தயாராக நம்ம விபிஎஸ் ஓட மாறி போச்சு. born in VBS வந்துருச்சு. நம்ம பெதஸ்தா VBS வந்துருச்சு. இப்போ VBS வேற லெவல். பெதஸ்தா VBS பாருங்க, கவலையை மறந்துடுங்க. நம்ம ஸ்கிட் பார்த்தாச்சு, ஸ்டோரி பார்த்தாச்சு, சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சு. அதான் ஆக்ஷன்லாம் சூப்பரா பண்ணானே. பாஸ்டர் டிவோஷன் பண்ணியாச்சு. ஆமா, கர்த்தருக்குள்ள அப்படியே வழி நடத்துனாரு. தப்புடைய கிருபையில அப்படியே நமக்கு வந்து அப்படி இருந்துச்சு டிவோஷன்லாம். ஆமா அண்ணாச்சி, இருந்தாலும் பொம்மை லாட்டம் அண்ணாச்சி. பொம்மை லாட்டம் கையில வச்சு ஆடும். அது எப்போ வரும் அண்ணாச்சி? நீ சொல்றது எனக்கு புரியல அண்ணாச்சி. பப்பட் ஷோ எப்போ வரும்? பப்பட் ஷோவா? நீங்க பப்பட் ஷோன்னு கேட்டாதான் எனக்கு புரியும். பப்பட் ஷோ வேணும் அண்ணாச்சி, பார்க்கணும் போதே இருக்கு அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, நம்ம பப்பட் ஷோவை கேட்டுடலாம்.
பிள்ளைங்களுக்கு வேணுமா இல்லையா அது உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளா உங்களுக்கு பிடிக்குமா பப்பட்ஸோ? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பட்ஸோ. உங்களுக்கு பப்பட்ஸோனா பிடிக்குமா பிள்ளைகளா? பாருங்க அண்ணாச்சி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க. சரிங்க அண்ணாச்சி, நீங்க போடுங்க அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம பிள்ளைங்க உங்க எல்லாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற இப்ப நம்ம பப்பட் ஷோ பார்க்க போறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பப்பட்ஸோ பப்பட்ஸோ பப்பட்ஸோ. சரி அண்ணாச்சி சீக்கிரம் போடுங்க. இதான் வந்துட்டது. சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. முதல் நாள் நீங்க சூப்பரான நிகழ்ச்சிகள் இதுவரை பார்த்தீங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய ப்ரோக்ராம் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இது நாள் முதல் நாள் தியானத்தை நம்ம பார்க்கலாமா? சூப்பரான ஒரு நோக்கத்தை நம்ம நாளில் பார்த்தோம் இல்ல. பொதுவான நோக்கம் என்னது? தொண்டில். முதல் நாள் நோக்கம் என்ன சொல்லி தந்தாங்க? அதிசய தொண்டில். ஓகே குட்டீஸ், அதிசய தொண்டில் அந்த மனப்பாட வசனம் நீங்க கண்டுபிடிட்டீங்கல்ல. நான் சொல்லட்டும் அந்த வசனத்தை. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். சூப்பரான வசனம் இல்ல குட்டீஸ்? இந்த செய்தியை நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே கவனமா கேளுங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த வசனத்துல ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேர் என்னது? மோசே, மோசஸ், மோசே. ஓகேவா? அப்ப இந்த மோசே ஒரு விஷயம், இந்த மோசே என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே வனாந்தர வழியாக தன்னுடைய மாமா வாக்கிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து அப்படியே வனாந்தர வழியாக அப்படியே வந்து கொண்டிருந்தான். இந்த வனாந்தர வழியாக இந்த மோசே வரும் பொழுது என்றைக்கும் அவன் வனாந்தரத்துல பலவிதமான செடி கொடிகள், முட்செடிகள் இதெல்லாம் பார்ப்பான். வனாந்தரத்துல என்னதான் இருக்கும் குட்டீஸ்? முட்செடி, மணல், தேவையில்லாத செடி கொடிகள் எல்லாம் வனாந்தரத்துல வளர்ந்துருக்கு. யாருக்குமே அந்த பயணம் இருக்காது. ஆனா ஆடு மேய்க்கிறவங்க என்ன செய்வாங்க? ஆடுகளை அந்த வனாந்தரத்துல சில வேளை மேய்ப்பாங்க. இந்த மோசஸ் என்ன செய்தான்னா வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து அப்படியே சுத்திட்டு வருகிறான். என்றைக்குமே இவன் பார்க்கிறதான முட்செடியை தான் அன்னைக்கும் பார்த்துட்டு வருகிறான். பார்த்துட்டு வரும் பொழுது
ஒரு அதிசயத்தை இவன் பார்க்கிறான். என்ன அதிசயம் தெரியுமா? இந்த முட்செடி அப்படியே வெந்து போகாமல் அப்படியே எரிந்துட்டே இருக்கிறது. தீப்பற்றி அப்படியே இந்த முட்செடி அப்படியே எரிந்துட்டே இருக்கிறது. ஆனா இந்த முட்செடி என்ன செய்யல? வெந்து போகவே இல்லை. பாருங்க குட்டீஸ், ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தோம். எப்படி நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போமோ அத போல இந்த மோசஸ் என்ன செய்தான்னா, இவனால் நம்ப முடியாம ஐயோ இந்த முட்செடி பற்றி எரிகிறது ஆனா வெந்து போகலையேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த காட்சி அப்படியே உற்று பார்க்கிறான். உற்று பார்த்துட்டு மனதுக்குள்ள என்ன தீர்மானித்தான் தெரியுமா? இந்த அற்புதமான காட்சியை, இந்த அதிசயத்தை நான் பக்கத்துல போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வர ஆரம்பித்தான். குட்டீஸ், வரும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? அந்த முட்செடிக்குள்ள இருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாரு, மோசஸ் மோசஸ். இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவன் என்ன செய்யறான்னா, அடியே நின்று அப்படியே என்ன செய்யலாம், அங்கே ஏசப்பாவை பார்த்து அங்கே சொன்னான். பாருங்க, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். பாருங்க குட்டீஸ், இந்த மோசஸ் அத பக்கத்துல வந்த உடனே, முட்செடி பக்கத்துல வந்த உடனே ஆண்டவர் அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அடியேன் என்றான். உடனே அந்த முட்செடியிலிருந்து வந்த சத்தத்துல இருந்து ஆண்டவர் மீண்டும் அவனோடு பேச தொடங்கினார். என்ன பேசினார் தெரியுமா? உன் கால்கள் இருக்கிற பாதரட்சையை கலத்தி போடு. அப்ப ஆண்டவர் அவனோடு பல காரியங்களை பேச ஆரம்பித்தாரு. பல சம்பவங்களை மோசையோடு பேச ஆரம்பித்தாரு. அவனுடைய மோசையோட லைஃபே மாற்றம் அடைந்தது. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசம் உண்டானது. இவ்வளவு நாள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டானது. அவனுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் உண்டானது. அவனுடைய நடத்தையில ஒரு சேஞ்ச் வந்துச்சு. பாருங்க, என்னென்ன வித்தியாசத்தை இந்த மோசை கண்டு கொண்டா தெரியுமா? மோசையுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் வந்து தெரியுமா? முதலாவது, சார்ந்த குணமுள்ளவன். பூமியில மோசே மிகவும் சார்ந்த குணமுள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. மிகவும் சார்ந்த குணமுள்ளவன். அப்ப சார்ந்த குணம்னா என்ன? பொறுமை. பொறுமையா யார் என்ன சொன்னாலும் பொறுமையா இருப்பான். யார் என்ன சொன்னாலும் சாந்த குணத்தோடு இருப்பான். திரும்ப அவங்களோட என்ன செய்ய மாட்டான்? அந்த மோசஸ் கோபப்பட மாட்டான். மோசைக்குள்ள இந்த தன்மை ஏசப்பா வச்சுட்டாரு. இவன் எப்போ ஏசப்பா அந்த இடத்துல ஆண்டவர் இவனை சந்தித்தாரோ, அந்த முட்செடி பக்கத்துல மோசஸை எப்பொழுது தேவன் சந்தித்தாரோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உருவாக ஆரம்பித்தது. அவன் சாந்த குணமுள்ளவனாய் மாற்றப்பட்டான். அந்த அக்கினி அவனை சந்தித்த உடனே அவன் சாந்த குணமுள்ளவனாக மாற்றப்படுகிறான். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்து தெரியுமா? பைபிள் சொல்கிறது, மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமா குட்டீஸ், உண்மை உள்ளவனாய் மோசே மாற்றப்பட்டான். ஏசப்பாவுக்கு அடுத்த காரியத்துல எந்த காரியத்தை ஆண்டவர் மக்களிடத்தில் சொன்னாரோ அந்த காரியத்தை எல்லாம் உண்மையாய் செய்வதில் அவன் என்ன செய்தான்? அப்படியே சரியா இருந்தான். உண்மை உள்ளவனாய் மாறினான். நம்ம கூட சில வேளைகள் அப்பா அம்மாவுக்கு உண்மை இல்லாதவங்களா இருக்கிறோம். ஏசப்பாவுக்கு உண்மை இல்லாதவங்களா இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மை இல்லாதவங்களா இருக்கிறோம். ஏசப்பாவை ஆராதிக்கிறதுல கூட சில வேளை நம்ம உண்மை இல்லாம இருக்கிறோம். ஆராதனைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சிலர் நினைச்சுவாங்க, எங்கேயாவது போய் அப்படியே விளையாடிட்டு வீட்டுக்கு வருகிறவங்களும் இருக்கிறாங்க. உண்மைதான குட்டீஸ்? நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான், நீங்க எல்லாம் அப்படி இல்ல. ஆனா சில குட்டீஸ் அப்படி இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது விளையாடிட்டு வந்து சண்டே ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? சில பிள்ளைகள் நினைச்சுவாங்க, பெற்றோர் இடத்துல பொய் சொல்லுவாங்க. உண்மைக்கு எதிர்மறையான காரியம் என்னது? பொய். அப்போ வேதம் சொல்றது, பொய் பேசுகிறவருடைய வாய் அடைக்கப்படும். பொய் பேசுகிறது யாரு? சாத்தானுடைய பிள்ளைகள். அப்ப உண்மை பேசுகிறது யாரு? தேவனுடைய பிள்ளைகள், ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அப்போ பைபிள் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமா குட்டீஸ், நம்ம எப்பவுமே உண்மை உள்ளவர்களாக இருந்தா ஏசப்பா என்ன நம்ம என்ன செய்வாரு? கனப்படுத்துவாரு, ஆசீர்வதிப்பாரு, நம்ம உயர்ந்த ஸ்தானத்துல அவர் கொண்டு வருவார். எந்த இடத்திலும் அப்பா அம்மாவுக்கு முன்பதாகவும் நம் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்பதாகவும் பொய் சொல்லவே கூடாது. எந்த நிமிடத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்போ பொய்ய பேச வைக்கிறது யாரு?
பிசாசு. அப்ப நம்ம ஒரு பொய் சொல்லிட்டா யாருக்கு அடிமையாய் மாறி விடுகிறோம்? பிசாசுக்கு. அப்ப நம்ம உண்மையை பேசினா எப்பவுமே ஏசப்பா நம்மோடு கூட இருப்பாரு. ஓகேவா குட்டீஸ்? அடுத்து இந்த மோசஸுடைய வாழ்க்கையில நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? மன்னிக்கிறவனாய் இருந்தான். அவனுடைய சுபாவத்துல மன்னிக்கிற சுபாவம் வந்தது. ஒரு மோசேயுடைய சகோதரியாகிய மீரியாம் என்ன செய்தார்? சகோதரியாகிய மீரியாம் இந்த மோசஸோடு வாக்குவாதம் பண்ணுகிறான். தேவன் உன்னோட தானே பேசுவாரு, எங்களோட பேச மாட்டார், அப்படி இப்படி எல்லாம் வாக்குவாதம் பண்ணின உடனே தேவன் என்ன செய்தாருன்னு சொன்னா இந்த மீரியாம தண்டித்தாரு. இந்த மீரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துட்டு. ஆனா இந்த மீரியாம் குஷ்டரோகத்தில் அப்படி இருக்கும் பொழுது மோசஸ் உடனே சந்தோஷப்படல. என்ன பேசுனதுனாலதான் தேவன் உன்னை தண்டித்து இருக்கிறாரு, ஆண்டவர் உன்னை தண்டித்து இருக்கிறாரு, இது உனக்கு வேண்டும் என்று அவன் நினைக்கல. தேவனோடு என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மிரியாமுக்காக மண்டாடி தேவனோடு அவன் ஜெபித்தான். எப்படி ஆகிலும் என் சகோதரியை விடுதலை ஆக்குங்க, குணமாக்குங்க, பாவங்களை மன்னிங்கன்னு மோசஸ் என்ன செய்தான்? தேவனோடு முறையிட்டான். பாருங்க குட்டீஸ், இந்த மோசஸ் தீமை செய்தவர்களையும் மன்னிக்கிற சுபாவம் உடையவனாய் இருந்தான். பைபிள் சொல்கிறது, நான் உங்களுக்கு மன்னித்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று கொலேசியர் அதனுடைய 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுப்பா கூட சொல்லி இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று இயேசுப்பா சொல்லி இருக்கிறார். மன்னிக்கிற சுபாவம் நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும்? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பு செய்துட்டா, யாராவது நமக்கு விரோதமா பேசிட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் கோபப்படக்கூடாது. அவங்கள மன்னித்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அப்போதான் இயேசுப்பா என்ன செய்வாரு? நம்மே பிரியமா இருப்பாரு. ஓகேவா குட்டீஸ்? அடுத்ததாக இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றம் என்னன்னா, பாவத்தை அவன் வெறுத்து தள்ளினான். பாவம்னு சொன்னாலே அவன் பயப்பட்டு விலகி ஓடினான். எகிப்தில் அவனுக்கு நல்ல ஜாலியா வாழ்வதற்கு, ஆசீர்வாதமா வாழ்வதற்கு, உலக பிரகாரமா வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. ஆனால் தேவனோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்துச்சு. இந்த பாவ வாழ்க்கை ஒண்ணு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவற்றையெல்லாம் உதவி தள்ளிட்டு ஓடுகிற ஒரு சுபாவம் அவனுக்குள் வந்தது. அப்ப பாவத்தை வெறுக்கிற சுபாவம் அந்த மோசஸுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அடுத்ததான் மோசஸுடைய வாழ்க்கையில அவன் என்ன எப்படி மாற்றப்பட்டான்னா ஒரு அதிசய தூண்டலாய் மாற்றப்பட்டான். ஆமா குட்டீஸ், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் வழி நடத்துவதற்கான ஒரு அதிசய தூண்டிலா தேவன் அவனை மாற்றினார். எப்பொழுது மோசஸ அந்த அக்கினி சந்தித்ததோ, எப்பொழுது மோசஸ் தேவன் அந்த முட்செடியின் பக்கத்துல வைத்து சந்தித்தாரோ, அன்று முதல் மோசஸுடைய வாழ்க்கை பெரிய விதமாக மாறுதல் அடைந்தது. மோசஸ் தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு தேவன் ஒரு முட்செடியை தூண்டிலா பயன்படுத்தினது போல இதே மோசஸ ஒரு அதிசய தூண்டிலா ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தாரு? பயன்படுத்தினார். ஆமா குட்டீஸ், நீங்க தேவன் பக்கத்துல வந்தால் இயேசுப்பா உங்களை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நீங்க ஓடி வருவீங்கன்னு சொன்னா இயேசுப்பா உங்களையும் விசேஷித்த விதமா பயன்படுத்துவாரு. நிச்சயமாகவே இந்த 4 நாட்கள் VBS ஊழியங்களும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும்னு நாங்க நம்புறோம் குட்டீஸ். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கவனமா கேளுங்க. ஒவ்வொரு ப்ரோகிராம்ஸையும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த மோசஸ போல தேவன் உங்களையும் நல்ல ஒரு அதிசய தூண்டலாய் மாற்றுவார். கர்த்தர் இந்த வசனங்களினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசுப்பா, இந்த மோசஸை போன்று என்னையும் ஒரு அதிசய தூண்டலாய் மாற்றுங்க, என்னை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. என்ன ப்ரோ? அவுட் ஆயிட்டேன் ப்ரோ. அவுட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ஃப்ரீ ஃபயர் ப்ரோ. அப்படினா ஃப்ரீ ஃபயர் விளையாட்டு தெரியாதா? அண்ணாச்சி அத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இங்க தாங்க அண்ணாச்சி. தாங்க நீங்க. அண்ணாச்சி மொபைல் என்ன பாத்துக்குள்ள இங்க 2 மொபைல் பாத்துக்குள்ள இங்க. அண்ணாச்சி நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனமா கேளுங்க அண்ணாச்சி. பிள்ளைகளை இது உங்களுக்காக வந்தான். இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த மாதிரி எந்த கேமா இருந்தாலும் அண்ணாச்சி எல்லாத்துமே நம்ம வந்துட்டு ஒரு அளவோட தான் விளையாடணும். அன்பு தம்பி தங்கைகளே,
என்ன கேமா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு அளவோடு தான் நம்ம இருக்கணும். எதுக்கும் நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜில நம்ம வந்து மணி நேரமா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்றதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கண்ணுக்கு பாதிப்பு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். அந்த போன்ல இருக்கக்கூடிய அந்த லைட் அந்த லேசர் அந்த இதனால வந்து கண்ணுக்கு பெரும் பாதிப்பு. நரம்பு சம்பந்தப்பட்ட இது வருது, பாதிப்புகள் வருது. மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருது. இதே மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கு. இதனால நம்ம வீட்டுல வந்து குடும்பங்கள்ல அப்பா அம்மாவுக்கு எல்லாம் வந்து சமாதானம் கேடு வருது. நம்மளால ஒழுங்கா நம்மளால படிக்க முடியாது. கான்சென்ட்ரேட் அந்த மைண்ட் வந்து மிஸ் ஆகுது அப்படியே. சரிங்களா? ஓகே. இதே மாதிரி நைட்டு பூரா இருந்து விளையாடுறது, சர்ச்சுக்கு போக சொன்னா போக மாட்டேன், ஒரு மேட்ச் போட்டுட்டு நான் போவேன்னு சொல்றது, வீடியோஸ்க்கு போனா அதுவும் போக மாட்டேன், நான் மேட்ச் போட்டுட்டு நான் போவேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக சொல்றாங்க பேரண்ட்ஸ்? சரிங்களா? இவ்வளவு கெடுதல் இருக்கிறதுனாலதான் உங்க அப்பா அம்மா சொல்றது. சரிங்களா? சரிங்க அண்ணாச்சி, நம்ம இன்னைக்கு இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு எழுப்புறதுக்காக ஒரு ட்ரிக் நம்ம என்ன படிக்க போறோம். ஐஸ் பிரேக். என்னது? ஐஸ் பிரேக். ஐஸ் பிரேக். ஆமா. ஓகே அண்ணாச்சி. சரிங்களா? சரிங்க அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி. அப்ப நீங்க கரெக்டா உட்காருங்க அண்ணாச்சி. நம்ம சாப்பிடும் போது எப்படி உட்காருவோமோ அதே மாதிரி உட்காருங்க. அண்ணாச்சி நான் இப்படி உட்காருறேன். ஓகே. எப்படி சூப்பரா உட்காருங்கல்ல? இப்பதான் நம்ம சாப்பிட உட்காரணும். நம்ம இப்ப சாப்பிட போகல, இப்ப நம்ம எழுத போறோம். சரிங்களா? சரிங்க அண்ணாச்சி. நான் வந்து மூணு பேர் சொல்லுவேன். சரிங்களா? இப்ப வாத்து எப்படி சவுண்ட் போடும்? வாத்து பேக் 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 பேக். சரிங்க அண்ணாச்சி, சூப்பரா போட்டாங்க. ஓகே. கொக்கு எப்படி சவுண்ட் போடும்? ட்ரா 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 ட்ரா. நல்ல காமெடியா இருக்குல்ல? அதுக்கப்புறம் கழுதை எப்படி சவுண்ட் போடும்? சரிங்க அண்ணாச்சி, இந்த 3 பேட்ஸ், இந்த 3 இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு எழுப்புறதுக்கான ஒரு ட்ரிக் பண்ண போறோம். சரிங்களா? சரிங்க, வாங்க நம்ம ட்ரிக்குள்ள போயிடுவோம். ஐஸ் பிரேக். ஓகே. நான் இப்ப சொல்லுவேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதனுடைய சவுண்ட மட்டும் நம்ம போட்டோம். இனி அது என்ன பண்ணும் அதை வச்சு நம்ம எழுத போறோம். சரிங்களா? அதனுடைய ஆக்ஷன் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே 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 ஓகே. சரி வாங்க என்னாச்சு? சரி நான் சொல்றேன். பாத்து பேக் 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 பேக். குக்கு ட்ரா 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 ட்ரா. கழுகு வாத்து கழுகு கொக்கு கழுகு வாத்து கொக்கு கழுகு கொக்கு. அண்ணாச்சி போதும் அண்ணாச்சி. கழுகு. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. அதானாச்சி ஒரு புத்துணர்வு வந்து. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இது வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய உடலுக்கு ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும். சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? சிக்க தயாராக நம்ம VBS ஓட மாறி போச்சு. போன்லைன் VBS வந்துருச்சு. நம்ம பெருசா VBS வந்துருச்சு. இப்போ VBS வேற லெவல். பெதஸ்தா VBS பாருங்க, கவலைய மறந்துடுங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கத்துக்க போற கிராஃப்ட் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு செஞ்சு அனுப்புற குட்டீஸுக்கு பிரைஸ் காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கிராஃப்ட்டுக்கு செய்ய என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பேப்பர், அப்புறமா நூல், அப்புறம் ஒரு கம், சீசர். நான் உங்களுக்கு கலர் பேப்பர்ல செஞ்சு காட்ட போறேன். உங்களுக்கு ஒயிட் பேப்பர்ல நீங்க செஞ்சு அனுப்பினாலும் போதும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்கொயரா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்போ எப்படி ஆங்கிளா மடிக்க போறோம். எப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை திரும்பவும் இன்னொரு ஆங்கிளா மடிக்க போறோம். இப்படி இன்னொரு ஆங்கிளா மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி கேப் இல்லாத பக்கமா வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல கரெக்டா இப்படி நம்ம இப்போ கட் பண்ண போறோம். இதே மாதிரி கட் பண்ணுங்க.
ஓபன் பண்ணா நமக்கு இப்படி கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை எடுத்து இப்படி நடுவுல இருக்கிறத நம்ம இப்போ ஒட்ட போறோம். இப்போ இந்த நடுவுல இருக்கிற இந்த ரெண்டு இதை நம்ம ஒட்டணும். இப்படி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த இப்படி இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு அடுத்த உள்ளதை நம்ம ஒட்ட போறோம். ஒரு இதை விட்டுட்டு நீங்க ஒட்டுங்க. அதே மாதிரி அடுத்த லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்து உள்ளதை ஒட்டணும். திரும்பவும் அதுக்கு அடுத்த லைனை விட்டுட்டு கடைசி இருக்கிறத ஒட்டணும். இப்போ நம்ம அதை திருப்பி நம்ம இந்த சைடு விட்ட எல்லாமே இப்படி ஆப்போசிட்டா நம்ம ஒட்ட போறோம். இப்படி ஒட்டினீங்கன்னா இப்படி வரும். இதை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்து ஊசியில கொறுத்து வச்சுருங்க. அதை இப்போ இந்த நம்ம எண்டுல இப்போ மாட்டோம். மாட்டிச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வெட்டிக்கோங்க. இது வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணதுலாம் இப்படி நம்ம தொங்க போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம நீங்க செஞ்சு கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே குட்டீஸ், பை. ஹாய் குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் பாட்டு பிடிக்குமா? அக்கா இப்போ ஒரு பாட்டு சொல்லி தர போறேன். எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஏழையான பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. ஒரு வாட்டி கூட சொல்றேன். ஏழையான பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. நிறையவே போட்டாங்க பணக்காரங்க, இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நிறையவே கொடுத்தாங்க பணக்காரங்க, இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எழுதாத பிள்ளைங்க எல்லாம் எழுதிக்கோங்க. அள்ளி அள்ளி கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், உள்ளத்தையே கொடுக்கணும், நீ உன்னையே கொடுக்கணும். அள்ளி அள்ளி கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், உள்ளத்தையே கொடுக்கணும், நீ உன்னையே கொடுக்கணும். ஏழையான பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. அள்ளி அள்ளி கொடுப்பேன், நான் உண்மையாக கொடுப்பேன்,
உள்ளத்தையே கொடுக்கிறேன், நான் என்னையே கொடுக்கிறேன். ஒருக்கா கூட சொல்லுவேன். அள்ளி அள்ளி கொடுப்பேன், நான் உண்மையாக கொடுப்பேன். உள்ளத்தையே கொடுக்கிறேன், நான் என்னையே கொடுக்கிறேன். எல்லா குட்டீஸையும் எழுதிட்டீங்களா? ஓகே, பாய். பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. நிறையவே போட்டாங்க பணக்காரங்க, இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நிறையவே கொடுத்தாங்க பணக்காரங்க, இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அள்ளி அள்ளி கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், உன்னையே கொடுக்கணும். அள்ளி அள்ளி கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், உள்ளத்தையே கொடுக்கணும், நீ உண்மையே கொடுக்கணும். ஏழையான பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. ஏழையான பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. அள்ளி அள்ளி கொடுப்பேன், நான் உண்மையாக கொடுப்பேன், நான் உள்ளத்தையே கொடுக்கிறேன், நான் என்னையே கொடுக்கிறேன். அள்ளி அள்ளி கொடுப்பேன், நான் உண்மையாக கொடுப்பேன், நான் உள்ளத்தையே கொடுக்கிறேன், நான் என்னையே கொடுக்கிறேன். நம்ம இப்போ சூப்பரான ஆக்ஷன் சாங் பார்த்தோம்ல, மறுபடியும் பார்க்கணும். பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. நிறையவே போட்டாங்க பணக்காரங்க, இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. நிறையவே கொடுத்தாங்க பணக்காரங்க, இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அள்ளி அள்ளி கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், உள்ளத்தை கொடுக்கணும், உன்னையே கொடுக்கணும். அள்ளி அள்ளி கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும், உள்ளத்தையே கொடுக்கணும், நீ உண்மையே கொடுக்கணும். ஏழையான பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. ஏழையான பாட்டி, எளிமையான பாட்டி, 2 காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி. அள்ளி அள்ளி கொடுப்பேன், நான் உண்மையாக கொடுப்பேன், நான் உள்ளத்தையே கொடுக்கிறேன், நான் என்னையே கொடுக்கிறேன். அள்ளி அள்ளி கொடுப்பேன், நான் உண்மையாக கொடுப்பேன், நான் உள்ளத்தையே கொடுக்கிறேன், நான் என்னையே கொடுக்கிறேன். இப்போ VBS வேற லெவல். பெதஸ்தா VBS பாருங்க, கவலைய மறந்துடுங்க. ஹாய் குட்டீஸ், ஹவ் ஆர் யூ? இவ்வளவு நேரமா சூப்பரான பல நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஏசப்பாவை பாடி ஆராதிக்க போறோம். இதற்காக பல பொறுப்புகள் மத்தியிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மை ஆராதனைக்குள்ளாக வழிநடத்த இருக்கும் கணத்திற்குரிய சவுத் இந்தியன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சவுத்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் எலங்கல் செக்ஷன் ட்ரெஷரரும் நம் SFC கமிட்டி மெம்பருமான நாகர்கோவில் பல்லவனை ஏஜி சபையிலும் போதகருமான ரெவரண்ட் JR செல்வின் சிங் அவர்களுக்காய் தேவனை துதிக்கிறேன். தேவன் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பதாக. குட்டீஸ் அனைவரும் இப்போ அவர்களை கரங்களை தட்டி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர்.
பெதஸ்தா பிபிஎஸ் ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் பல ஆண்டுகளாக எங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவனுடைய மனிதன், விசேஷமாய் பிள்ளைகளின் நடுவில் கர்த்தருக்காக மகிமையாக ஊழியம் செய்கிற அவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இடுநாளில் இந்த பிபிஎஸ் ஊழியங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆண்டும் ஒரு அழகான டைட்டிலை அவர்கள் பிபிஎஸ்ஐ நடத்தும்படி திட்டமிட்டு ஜெபித்து வந்திருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இந்த பிபிஎஸ்க்காக ரொம்ப எதிர்பார்த்து காத்திருப்பீங்கன்னு எனக்கு நன்றாக தெரியும். ஸோ இது நம்முடைய பிபிஎஸ் உடைய நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம், சரியா? ஸோ இந்த நாளுடைய தலைப்பு உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் நான் அதை ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அது வேற ஒன்றுமல்ல, தூண்டில். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், தூண்டில். இன்னும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தூண்டில். ஒரு வித்தியாசமான தலைப்பு பாஸ்டர் ராஜேஷ் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ மிக மிக சூப்பரான ஒரு டைட்டில், நல்ல டைட்டிலுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த உலகமாகிய கடல்ல கர்த்தர் உங்களை தூண்டிலா மாத்த போறார், சரியா? அது சாதாரண தூண்டில் இல்ல, முதல் நாள் நோக்கத்துல ஒரு அதிசய தூண்டில். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தூண்டில்? அதிசயமான ஒரு தூண்டில். நீங்களும் நானும் இந்த பாவம் நிறைந்த பாவ உலகத்துல, இந்த பாவ கடல்ல வாழக்கூடிய மக்களை மீட்கிற ஒரு தூண்டிலா கர்த்தர் உங்களை மாற்றுவார். தொடர்ந்துள்ள நாட்கள் வித்தியாசமான தலைப்புகள், வித்தியாசமான பாடல்கள், ஆக்ஷன்கள், எக்கச்சக்க ப்ரோக்ராம் வச்சிருக்கிறாங்க, சரியா? சோ எல்லா நாட்களும் இணைந்திருங்க. என்ன முதல் நாளில் இப்ப நாம ஜெபம் பண்ணி தொடங்கி இருக்கிறோம் இல்லையா? இப்ப நாம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்துள்ள நிகழ்வுகளுக்கு போகலாமா? அப்படி கண்ணை மூடிக்கோங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும், உம்முடைய மகிமை எனக்கு வேணும்னு சொல்லி குட்டி பிள்ளைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? கண்ணை மூடுங்க. ஏன் கண்ணை மூடலையே? கண்ணை மூடுங்க ப்ளீஸ். சூப்பர் சூப்பர். நல்லா கண்ணை மூடி அப்படியே முடிஞ்சா முழங்கால் படி போட்டு இந்த முதல் நாள் பிபிஎஸ் பல ஆயிரங்களை செலவு பண்ணி உங்களுக்காக நீங்க ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்கு தான் இந்த பிபிஎஸ் அவங்க செட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அப்படி கண்ணை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள அந்த தூண்டில் என்கிற நல்ல தலைப்பு இல்லையா? நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. அதுல முதல் நாள் இன்னைக்கு அதிசயமான தூண்டில். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மோசேக்கு அந்த அதிசய தூண்டிலா கர்த்தர் மோசேயை மாத்துறார். பாவம் நிறைந்த இஸ்ரவேல் மக்களை, அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்கிறதுக்கு மோசேயை ஒரு அதிசய தூண்டிலா கர்த்தர் மாத்துறாரு. சேர்ந்து பாடலாமா? உங்களையும் அப்படி கர்த்தர் மாற்ற போறாரு. அது என்னென்ன அழகான ஒரு பாடல். ஃபாதர் பெர்க்மன் செய்யாவுடைய பாடல். மோசேயே வனாந்தரத்துல சந்தித்த அந்த அக்கினி, அந்த எரிகிற அக்கினி, அந்த முள்செடியின் அனுபவம், ஆண்டவர் இன்னும் கிட்ட போய் பார்க்கணும் என்கிற அந்த அனுபவம். தம்பி தங்கச்சி, இந்த நாளில், இந்த முதல் நாளில் கர்த்தர் உனக்கு கொடுக்க போற. அப்படி கண்ண மூடலையா? கண்ண மூடி குடிங்களா? எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கண்ண மூடி கர்த்தர் உங்களோடு பேச போறாரு. இந்த பிபிஎஸ் உங்க வாழ்க்கையை மாற்றும். இந்த பிபிஎஸ் உங்க வாழ்க்கையை மாற்றும். கர்த்தரோடு சேர்ந்து நீங்க தூண்டில் போட போறீங்க. பேதுரு போட்ட தூண்டிலை விட நீங்க போட்ட தூண்டில் நிறைய மீன்கள் அகப்படும். உன் கூட படிக்கிற நிறைய பேர், உன் கூட வேலை பார்க்கிறவங்க, உன் கூட ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க பாரு, எல்லாரையும் உன் மூலமா கர்த்தர் இழுத்து உன்னை ஒரு அதிசயமா மாற்ற போறாரு. உன்னை ஒரு அதிசயமா மாற்ற போறாரு. சேர்ந்து சொல்லலாமா? மோசே வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினி என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும். அப்படி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கையை தட்டி இந்த பாட்டை நாம் பாட போறோம், சரியா? நீங்க எல்லாம் என்னோட இணைந்து பாடுவீங்களா? எல்லாம் ரெடிங்களா? நல்லா கையை தட்டி அப்படி எழும்பி நிக்கிறீங்களா? நல்லா சிரிச்சுக்கிட்டே பாடி இந்த முதல் நாள் பிபிஎஸ் கர்த்தர் ஆராதிக்க போறோம். நீங்க தூண்டில் என்கிறத மறந்துடாதீங்க, சரியா? சோ சூப்பரா பாடலாமா? நல்லா கை தட்டி சேர்ந்து உற்சாகமா பாடலாம். உற்சாகமா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் நல்லா ஜாலியா அப்படி கையை தட்டி பாடி ஆண்டவரே நன்றியப்பா
மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்க வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. சொல்லுங்க, எங்க வாழ்க்கையையும். அப்படி நல்லா கைதட்டி சத்தமா, இன்னும் சத்தமா பாடுங்க பார்க்கலாம். தெய்வமே. சொல்லுங்க ஒரு விஷயம் கூட. மோசேயை, மோசேயை சொல்லுங்க. ஓ, கர்த்தர் உங்களை தூண்டலா மாத்துவாரு. நீங்க அதிசயமான ஒரு தூண்டு. உங்களை கொண்டுதான் கர்த்தர் அநேகரை பிடிக்க போறாரு. பேதுரை பார்த்து சொன்னார் இல்லையா, வா 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 வா, சீக்கிரம் வந்தாரு தம்பி, தங்கச்சி சீக்கிரம் வந்தாரு. உன்னை ஒரு அதிசய தூண்டலாம் கர்த்தர் மாற்ற போறாரு. அபிஷேகம். ஓ, நல்ல கையை தட்டி தம்பிமா, தங்கச்சிமா, வாலிப பிள்ளைகள்லாம் நல்ல கண்ணை மூடி கையை தட்டி அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே அக்கினியா என்னை மாற்றுமே. இளைய சமுதாயம் பாவத்தின் கடலுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை சந்திக்கிற ஒரு தூண்டலாக எங்களை மாற்றோம், எங்களை மாற்றோம். பிள்ளைகள் கேளுங்க கேளுங்க, ஆண்டவரே எங்களை தூண்டலா மாற்றுவேன் என்று சொன்னீங்களே. உங்களுடைய இரத்தத்தினால கழுகுமே மோசேயை வனாந்தரத்துல. அதைத்தான் நீங்க இன்னைக்கு படிக்க போறீங்க, அதைத்தான் நீங்க பாடலா பாட போறோம். அந்த அதிசயம் விளங்கிருச்சு. கிட்ட போய் பார்ப்பேன். எத்தனை பேர் பிள்ளைங்க சொல்றீங்க, ஆண்டவரை பார்க்கணும், நான் பார்ப்பேன் ஆண்டவரை, உண்மை நான் உயர்த்துவேன். இனி வாலிப பிள்ளைகள் கேளுங்க, இந்த பாலிப நிறைத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நான் அநேக இழுக்கிற ஒரு தூண்டலா என்னை கர்த்தர் மாற்றுவாராக. அக்கினியா என்னை மாற்றும். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்க வாழ்க்கையையும் உங்க அக்கினியா சொட்டிவிடும் தெய்வமே. எங்கள் தேசத்திலே ஓ நன்றி அப்பா, இறங்கிடும் அபிஷேகம், அபிஷேகமே அபிஷேகம். நல்ல கையை தட்டி அப்படி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஆராதிங்க. இந்த முதல் நாள் பிபிஎஸ்ல ஆண்டவரே, இந்த தொடர்ந்துள்ள நாட்கள் கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்துவார், இன்னும் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். நீங்க தூண்டலா மாறுவீங்க, நீங்க தூண்டலா மாறுவீங்க. நல்ல கையை தட்டுங்க பாப்போம், உற்சாகமா ரெண்டு கையை தட்டி அப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை அப்படி தூண்டலாக, என்ன நீர் பயன்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்ன நீர் அப்படி உமக்காக பயன்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. நல்ல கையை தட்டுங்க பாப்போம், கண்ணை மூடி. ஓ ஜீசஸ், அப்படி முழங்கால் படி போட்டு எல்லாரும் எழும்பி நின்று, இல்லைன்னா முழங்காலே போட்டுறீங்களா, எது உங்களுக்கு வசதி அதிக செய்யலாம். முடிஞ்ச முழங்கால் படி போட்டு கண்ணை மூடி. அந்த மோசே சொல்றான் பாருங்க, அதிசய தூண்டல் எப்படி வருதுன்னா, மோசே போய் சொல்றான், அந்த அதிசய காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன். எத்தனை பேர் இந்த கிட்ட பார்வை தூர பார்வை உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிட்ட பார்வை தூர பார்வை. அப்ப ஆண்டவரை போய் நம்ம எப்படி பார்க்கணும், ஏசப் எப்படி பார்க்கணும் விரும்புறேன், கிட்ட போய் பார்க்கணும். அதான் தூண்டல், அதான் அதிசய தூண்டல். எப்படி பார்க்கணும் சொல்லுங்க, கிட்ட போய். சொல்லுங்க சத்தமா சொல்லு தம்பி, கிட்ட போய் பார்க்கணும். எங்க எப்படி பார்ப்பேன், கிட்ட போ. ஏசப்பாட்டு கிட்ட சேர முடியுமா? முடியும். எப்படி முடியும், எப்படி முடியும்? அதான் ஜபத்துல, அதான் ஏசப்பா கூட நல்ல கண்ணை மூடி அப்படி முழங்கால் படி போட்டு எல்லாம் எழும்பி நின்று ரெண்டு கையை உயர்த்தி, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை. Yes, feel the presence of God. கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை வாழ வைக்கும். நன்றி. இன்னும் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வந்துரு மகளே, தம்பி தங்கச்சி வந்துரு. இந்த உலகம் உன்னை ஏமாத்திரும் தம்பி தங்கச்சி, இந்த உலகம் உன்னை ஏமாத்திரும். இல்லைங்களா? ஆண்டவரோட இன்னும் கிட்ட போய் பார்ப்பேன், கிட்ட போய் பார்ப்பேன். அந்த ஆண்டோடைய பிரசன்னம். தம்பி, உலகத்துக்கு பின்னால போகாத. அந்த பப்ஜி வேணாம், அந்த ஃப்ரீ ஃபயர் வேணாம். உன்னை எரிகிற நடத்து கொண்டு போகிற அந்த ஃபயரை விட்டுட்டு
heavenly fire, அந்த பரலோக அக்கினி உனக்கு தேவையில்லையா? இன்னும் உம்மை அறியணுமே. இன்னும் அந்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. அதை நான் பார்க்கிறேன். செருப்பை கழட்டி போடு, செருப்பை கழட்டி போடு தம்பி. நீ படிச்சிருக்கலாம், நீ பெரிய ஆளுங்கிற செருப்பு வேணாம். நீ செருப்பை கழத்திற ஆண்டவருடைய பாதத்தில் பா. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இந்த வாலிப பிள்ளைங்க, இந்த குட்டி பிள்ளைங்க, இவங்களை தூண்டலாம் மாத்துங்க. அந்த மோசைய மாதிரி, அந்த மோசைய மாதிரி என்ன ஒரு தூண்டலாம், ஒரு அதிசய தூண்டலாம் மாத்துங்க. யாத்திராகமம் 3:3 அவங்க சொல்றாங்க, அந்த அதிசய தேவனை, அந்த அதிசய காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன், இன்னும் கிட்ட போய் பார்ப்பேன். ஓ ரியா கதரபா, மண்டை நான் சேரணும் ஆண்டவரே, உமோட நான் நெருங்கி சேரணும்னு விரும்புகிறேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட போகணும்ப்பா, இன்னும் நெருங்கணும், இன்னும் உமோடு நெருங்கி சேரணும். பிள்ளைகள்லாம் கேளுங்க, முத நாள்ல ஆண்டவரோடு நெருங்கி சேருவீங்கன்னா வருகிற நாட்கள் இன்னும் நிறைய பிளஸிங்ஸ் உங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியே தீர்மானம் எடுக்கிறீங்களா? நான் ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி சேருவேன், இன்னும் கொஞ்சம் கிட்டி சேருவேன். ஏன்னா கிட்டி சேர்ந்தாதான் உங்களை தூண்டலாம் மாத்துவேன். சத்துரு எவனை விழுங்கலாமோன்னு தன்னோட ஆயுதத்தை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போ ஆண்டவரை நம்மளை எப்படி மாத்துறார்? தூண்டலாம் மாத்துவார், அதிசய தூண்டலாம் மாத்துவார். அப்படி கண்ணை மூடி ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்க போறேன். ஆண்டவரே, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, அப்படின்னு முழங்கால் போடுங்க. இப்போ எல்லாம் நேர் முழங்கால் போட்டு கண்ணை மூடி, ஒரு அதிசய தூண்டில் நான் தானையா சொல்லுங்க. அதிசய தூண்டில் நான் தானையா. 2 கையை உயர்த்தி முழங்கால் படி போட்டு சொல்லுங்க. அதிசய தூண்டில் நான் தானையா. அதனால தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் கொடுத்தார். ரொம்ப முடியாம போயிடுச்சு இல்லையா? இந்த கோவிட்ல எத்தனையோ பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா உன்னையும் என்னையும் கர்த்தர் ஏன் உயிரோடு வச்சிருக்கிறார் தெரியுமா? நீங்க தூண்டில், அதிசய தூண்டில் நான் தானையா. தம்பிமார் சொல்லுங்க, அதிசய தூண்டில் நான் தானையா. நன்றி அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். இந்த முதல் நாள் ஆராதனை மட்டும் ஆசீர்வதித்ததுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதியில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, காட் bless you. ஹாய் பிள்ளைங்களா, உங்களுக்கு கேம்னா நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒரு கேம் பார்க்கலாமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப நம்ம சூப்பரான கேம் பார்க்க போறோம். கேம் விளையாடலாமா? இந்த கேம் விளையாடக்கு ஒரு சூப்பரான ஆள் இருக்காரு, சொல்லி கொடுக்காரு. நானும் நல்லா சின்ன இன்னைக்கு சொல்லி தர போறோம். என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? இல்ல ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கறதா? என்னாச்சு, உங்களை பத்தி தான் சொல்ல போறேன். அப்படிங்களா? அதுக்குள்ள வந்துட்டீங்களே. வந்துட்டீங்களே. பிள்ளைகளா, நம்ம சூப்பரான பால் கேம் விளையாட போறோம். என்னது பால் கேமா? என்ன கேம்னா அங்கேயும் ஓடிட்டே வராங்க. அண்ணாச்சி, நாங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப நாங்க போர் அடிச்சிருக்கோம் அண்ணாச்சி. அப்புறம் இந்த கேம் விளையாடும்போது நமக்கு எனர்ஜியா இருக்கும், அதான் நாங்க ஓடி வரோம். அதுக்கு நாங்க பிபிஎஸ் ஆன்லைன் பிபிஎஸ்ல சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படிங்களா அண்ணாச்சி? நானே இந்த கேம்ல வரேன் அண்ணாச்சி. சரி, வந்துட்டீங்க எல்லாரும். நான் 2 பேருக்கு போட்டி வைக்க போறேன். யாரு வின் ஆகுறான்னு பாப்போம். சரிங்க அண்ணாச்சி, பாத்துருவோம். அண்ணாச்சி வருது, அவர்கிட்ட மட்டும் தான் கண்ணாடி இருக்கா? என்கிட்ட இருக்கு அண்ணாச்சி. சரி, கேம் தானே. கேம்ல யார் வின் தான் பார்க்கலாம், கண்ணாடி இல்ல. சரி, ஓகே, நான் தான் வின். அண்ணாச்சி, நான் அவரை மாதிரி சொல்லி காட்ட மாட்டேன், நான் என்னோட செயலை காட்டுறேன். நான் தான் வின். இப்ப நான் போட்டியை சொல்லுறேன். இந்த பால் வச்சுதான் போட்டி. சரிங்க அண்ணாச்சி. பால் இங்க ஒரு வாளி இருக்குது அண்ணாச்சி. என்ன இது? இந்த போர்டு வச்சுதான்
எப்படி தெரியுமா அண்ணாச்சி? இங்க பாருங்க, பிள்ளைலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ணாச்சி நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. அண்ணாச்சி நானே வீட்ல ஆன்லைன் கிளாஸ் எக்ஸாம்னா இங்க வந்திருக்கேன் அண்ணாச்சி. நீங்க எக்ஸாம் எழுத பேட வந்துறீங்க அண்ணாச்சி. எக்ஸாம் எழுத இல்ல அண்ணாச்சி, எக்ஸாம் எழுதலாமா? கேம். ஓ அப்படி. எனக்கு அவருக்கு பேடு, உங்களுக்கு பால், அப்ப எனக்கு இந்த வாளி. அண்ணாச்சி வெயிட் பண்ணுங்க அண்ணாச்சி. என்ன தெரியுமா, அவரு விளையாடி தோத்துருவாரு, அதுக்கப்புறம் நீங்களும் விளையாடி தோத்துருவீங்க. அண்ணாச்சி யாரு வின்னாரு பாத்துறோம், யார் அதிகமான பால் இல்ல தட்டி போடணும். அண்ணாச்சி இத இன்னொரு ட்ரிக் அண்ணாச்சி. நான் ஃபர்ஸ்ட் விளையாடி ஜெயிச்சேன்னா இவர் விளையாட வேண்டாம் அண்ணாச்சி. அவ்வளவு இல்ல ரெண்டு பேரும் விளையாடணும். சரி அண்ணாச்சி நீங்க சொல்லுங்க, நான் இதெல்லாம் அண்ணாச்சி யாரு அதிகமான பாலை நம்ம எரியும் போது இந்த தட்டி இதுக்குள்ள வரணும் அண்ணாச்சி. அதுக்குள்ள வரணும். என்ன வாய்ப்புல இல்ல. இல்ல அண்ணாச்சி நான் அளவு எடுத்துக்கிறேன். அண்ணாச்சி நீங்க அளவு எடுத்ததுனா போதும். ஓகே. கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி அண்ணாச்சி. கேம்ல கரெக்ட்டா இருக்கணும். சரி ஓகே. எல்லா பிள்ளைகளும் பாத்துட்டு இருக்காங்க. ஆமா. பிள்ளைகளே நம்ம தான் வெயிட் பண்ணுங்க. எல்லா கேமும் சரி வெயிட் பண்ணுங்க. நான் தான் ஜெயிப்பேன். அண்ணாச்சி தொடங்கிடலாமா? சொல்லுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி அடுத்து நீங்க தான் விளையாடணும். சரி அண்ணாச்சி. சரி போடுங்க அண்ணாச்சி. ஃபர்ஸ்ட் பால். சாரி அண்ணாச்சி, கண்ணாடி போட்டுறதுனால தான் அது சரி தெரியும். ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு ட்ரை. சரி ஓகே ட்ரை. இனி ட்ரை இல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி எத்தனை வாய்ப்புகள் உண்டு அண்ணாச்சி? ஒரு ஆளுக்கு 5 சான்ஸ் உண்டு. 5 வாய்ப்புகள் உண்டு. 5 வாய்ப்பு உண்டு. சரி அண்ணாச்சி நீங்க போடுங்க. 5 வாய்ப்புல போட்டுறீங்களா? போடலாம் அண்ணாச்சி போடலாம். நான் போடுறேன் அண்ணாச்சி. நீங்க அண்ணாச்சி நான் போடுறேன் நீங்க போடுங்க. யார் போடலாம் இப்ப பாப்போம். சரி இப்ப தெரியுது. சரி அண்ணாச்சி. சரி ஃபர்ஸ்ட் ஒன். பிளேயரா பாத்தீங்களா? நல்லா கவனமா பாத்துக்கங்க. சூப்பர் அண்ணாச்சி, சூப்பர் அண்ணாச்சி. இது ரெண்டாவது வாய்ப்பு தான் அண்ணாச்சி. ரெண்டாவது வாய்ப்பு அண்ணாச்சி. அண்ணாச்சி மூணாவது வாய்ப்பு அண்ணாச்சி. சரி ஒரு முறை வந்தாச்சு. சரி நாலாவது வாய்ப்பு. அண்ணாச்சி நாலாவது வாய்ப்பு. இதோ 2 பால்கள் இருக்கு. முதல் இடத்தில் உள்ள அண்ணாச்சி லாஸ்ட் வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி பாப்போம் அண்ணாச்சி. அண்ணாச்சி 5 வாய்ப்புகளில் 2 பால்கள் எடுத்து 2 பால். இப்போது நமது டக் அவுட் அண்ணாச்சி, டக் அவுட். அண்ணாச்சி நீங்க எவ்வளவு எடுப்பீங்க? 5 நான் ஒரு 4 எடுத்து 3 எடுத்தாலே வின்னு நீங்க. அது நான் விட்டுறாரா அப்படி சொல்ல வராரு. ஒண்ணா போடுவாரு அப்படி. சரி விளையாடலாமா? விளையாடலாம். நாங்க ஃபர்ஸ்ட் வாய்ப்பு போச்சு. ரெண்டாவது வாய்ப்பு போச்சு. அண்ணாச்சி என்ன இனி 3 இருக்குல்ல அண்ணாச்சி. பாத்துக்கலாம் அண்ணாச்சி. இனி 2 எடுத்தா தான் ட்ரையல். இப்போ எப்படி பாஸ் ஆக முடியாது? ட்ரையல் தான். விழுந்தா. நாலாவது பால் அண்ணாச்சி. வாவ் பாத்தீங்களா ஒன்னு போட்டுட்டேன். அடுத்தத பாருங்க அண்ணாச்சி லாஸ்ட் சான்ஸ். ஒன்னு எடுத்தா அண்ணாச்சி ட்ரா இல்லாட்டி பாருங்க அண்ணாச்சி. நான் இன்னும் போறேன். அண்ணாச்சி இப்போது 2 வாய்ப்புகளை பாலை போட்டு வெற்றி பெற்றுள்ளார். நீங்களும் பிள்ளைகளா கேம் எப்படி இருந்து நல்லா இருந்தா நீங்களும் இதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து வீட்டுல விளையாடுங்க. சூப்பரா இருக்கு இந்த கேம். சரி ஓகே பாய். எசுவிக்க தயாராக நம்ம விபிஎஸ் ஓட மாறி போச்சு. ஆன்லைன் விபிஎஸ் வந்துருச்சு. நம்ம பெருசா விபிஎஸ் வந்துருச்சு. இப்போ விபிஎஸ் வேற லெவல். பெதஸ்தா விபிஎஸ் பாருங்க, கவலைய மறந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ப்ரோக்ராம் எல்லாம் பிடிச்சிருக்கா? இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணாச்சி ஒரு நல்ல ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போறேன். சரியா? என்னன்னா, அமெரிக்கா தேசத்துல ஒரு வாலிபர் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு $1. சரியா? அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அவர்கிட்ட இருந்த $1 பாதிய ஆண்டவர் சமூகத்துல காணிக்கையாக கொடுத்தாரு. இப்போ மீதி அவர்கிட்ட இருக்க எவ்வளோன்னா பாதி $1 தான் அவர்கிட்ட இருக்குது. அப்போ என்னன்னா, மறுநாள் அவர் ஒரு கம்பெனில வேலைக்கு வேண்டி போகணும்னு இருந்தார். அந்த இடத்துக்கு போக்கு ட்ரெயின்ல டிக்கெட் எவ்வளவுன்னா $1. இப்போ அவர்கிட்ட இருக்கிறதுனா
அதுல பாதி டாலர் தான் இருக்கு. அப்போ இவர் என்ன தீர்மானிச்சாருன்னா, பாதி தூரம் ட்ரெயின்ல போயிட்டு மீதி தூரம் நடந்து போய் அந்த இடத்துல வேலை கேட்கலான்னு சொல்லி தீர்மானிச்சு பிளான் பண்ணி இருந்தாரு. அப்போ அடுத்த நாளும் வந்து அப்போ இவர் என்ன இந்த வழக்கம் போல பாதி தூரம் போயிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்த உடனே என்ன நடந்ததுன்னா, பக்கத்துல ஒரு கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த கம்பெனில வேலைக்கு போய் பார்ப்போம், கிடைக்கலன்னா அடுத்த கம்பெனி போறான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு அந்த கம்பெனில போய் வேலைக்கு அப்ளை பண்ணாரு. அப்போ என்னன்னா, திடீர்னு ஒரு அரை மணிக்கூர்ல அவருக்கு அந்த கம்பெனில வேலையும் கிடைச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அவருக்கு 50 பாதி டாலர் லாபம். அது மட்டும் இல்லாம நேரமே அவர் போகணும்னு இருந்த கம்பெனியை விட $20 அதிகமா இங்க அவருக்கு சம்பளம் கிடைச்சு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவர் என்ன செஞ்சாருன்னா, கிடைச்ச சம்பளத்திலையும் தெய்வ சமூகத்துல ஒரு பங்கு அவரு காணிக்கை தினமும் கொடுத்துட்டே இருந்தாரு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவரை பின்னால அமெரிக்கா தேசத்துல மிகவும் அறியத்தக்க பிரபலமான ஒரு ஷூ தயாரிக்கும் கம்பெனில ஆண்டவர் அவரை அதிபராக ஏற்படுத்தினார். அவர் பேர் தான் வில்லியம் லூயிஸ் டக்ளஸ். ஓகே குட்டீஸ், இந்த சம்பவத்தின் மூலம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் சம்பவத்துல உண்மையா நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மை இவரை விடவும் அதிகமாக உயர்த்துவார். சரியா? இயேசுவை துதிக்க தயாராக நம்ம VBS ஓட மாறி போச்சு. born in VBS வந்துருச்சு, நம்ம பெதஸ்தா VBS வந்துருச்சு. இப்போ VBS வேற லெவல். பெதஸ்தா VBS பாருங்க, கவலைய மறந்துடுங்க. எல்லா பசங்களும் சிரிச்சுட்டே இருக்காங்க. எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல நம்மள பார்த்தா காமெடி பீஸா இருக்கும். நான் அப்படிதான் நினைக்கிறேன். புதுசா ஏதோ டிசைன் எல்லாம் போட்டு வர மாதிரி இல்ல என்னாச்சு, நம்ம VBS ப்ரோக்ராம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு அண்ணாச்சி. ஓ அப்படியா? ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சுல்ல, அது வேற லெவல்ல இருந்துச்சாமே. ஆமா அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே பார்த்துட்டா நிறுத்தவே முடியல அண்ணாச்சி. இப்படியே தொடங்கிட்டே இருக்கலாம் அண்ணாச்சி. எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரோக்ராம பார்க்கும்போது ஏசப்பாவை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஆமா அண்ணாச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஏசப்பாவை VBS மூலம் எல்லா பிள்ளைகளையும் நம்மளை பயன்படுத்துற அண்ணாச்சி. ஆமா, நான் இந்த VBSல இருந்து கண்டிப்பா நான் இந்த VBS முடிஞ்சு போகும்போது ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் என்ன இருக்கும். ஆமா அண்ணாச்சி, கண்டிப்பா இருக்கு அண்ணாச்சி. பிள்ளைகள் நீங்களும் எல்லாரும் கவனமா எல்லா ப்ரோக்ராம் பாருங்க. உங்களையும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த VBS மூலம் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும். சரி பிள்ளையா, அண்ணாச்சி அடுத்து என்ன ப்ரோக்ராம் அண்ணாச்சி? அதுக்கப்புறம் இனி ஒரு சாங் வரப்போகுதான். சாங் இல்ல அண்ணாச்சி, ஸ்கிட் அப்பவே சொல்லி தந்தாருல. கொஞ்சம் அப்படி ஞாபகம் வராத மாதிரி போயிட்டே சொல்லுங்க. சரி ஓகே சரி ஓகே. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஒரு டிராமா பார்க்க போறோம். ஓகேவா அண்ணாச்சி? டிராமானா நல்லா சொல்லுங்க அண்ணாச்சி, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அண்ணாச்சி. இது ரொம்ப டீடைலா உள்ள போறாரு. சரி அண்ணாச்சி, பிள்ளைகளா இந்த நாடகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் பாருங்க, கவனமா பாருங்க. சரி டாடா. இல்ல போங்க, ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். ஓகே சரி. போட்டு 2 நாள் ஆச்சு. எந்த பையனையும் காணலையே. வேலை எவ்வளவு கிடக்குது, ஒத்தனையும் காண மாட்டேங்குது. இன்னும் போர்டை பார்த்துட்டு இருக்கேன். வேலைக்கு ஆட்கள் தேவை. சார் வணக்கம் வாங்க உட்காருங்க. வணக்கம். வேலைக்கு ஆட்கள். ஆமா வேலைக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆமா இருக்கும். உட்காருங்க. சரி, தமிழ் பேர் என்னது? பாண்டியராஜன். ஓ பாண்டியராஜன், சூப்பர் பேரு. ஓகே சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானா படிச்சிருக்காங்க எல்லாருமே. ஓ இல்ல, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒண்ணுமே படிக்கவே இல்ல. ஒண்ணும் படிக்கல. சரி பரவாயில்ல. நல்ல வேலை செய்யறது. ஓ நல்ல வேலை செய்வீங்க. என்னென்ன வேலை செய்யும் உங்களுக்கு? நான் எல்லாமே செய்வேன் சார். சாப்பிடுவேன், குளிப்பேன். சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க. குளிக்கிறது எல்லாம் குளிப்பேன் சார். நல்லா. ஓ சரி கோழி பிடிப்பேன் சார். ஓ கோழி பிடிப்பீங்க. சமைப்பேன் சார். ஓ சமைப்பீங்க. ஓகே. எல்லா வேலையும் செய்வேன் சார். நல்ல வேலை. ரொம்ப
மாடு கோழி. ஓ நம்ம வீட்டுக்கு ஆள் போல தெரியுது. ஓகே சரி, இந்த சிக்கனத்தை பத்தி ஒண்ணு சொல்லுவீங்களா? சிக்கனமா? சிக்கனத்தை பத்தினா தண்ணி மேட்டர். தண்ணினா நான் குளிக்கவே மாட்டேன். உங்க வீட்டுல தண்ணியே தேவைப்படாது. கொஞ்சம் முன்னாடி குளிப்பேன்னு சொன்னீங்க. அது வருஷத்துக்கு ஒருக்கா. ஓ வருஷம் சூப்பர் அடிப்படையா. ஓகே அடுத்து மல்லல தெரியுங்களா? அது வாரத்துக்கு ஒருக்கா தண்ணியே தேக்க யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா தேய்ச்சி விடுவேன். சும்மா தேய்ச்சி விடுவீங்க. அதான் ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு. கொஞ்சம் அங்கிட்டு பார்த்து பேசுங்க. ஓகேவா? அங்க பார்த்து பேசுங்க. ஓகே நெக்ஸ்ட் டாய்லெட் போறது நீ வாரத்துக்கு ஒருக்கா டாய்லா? சரி ஓகே ஓகே. அப்ப தண்ணி யூஸ் பண்ண மாட்டீங்க. வீட்டுல கம்மியா. சரி ரொம்ப சரி. அப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஓகே. உட்காருங்க. இப்போ சாணிக்கு வர வேண்டியது இருக்கும், கோழி பிடிக்க வேண்டியது இருக்கும், கோழி அடைக்க வேண்டியது இருக்கும், வீட்டு பெருக்க வேண்டியது இருக்கும். யாராவது வந்த விசேஷமா வந்தா அவங்களுக்கு நல்லா உபசரிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ கூட டைம் ஆகிட்டு இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஆளு நண்பன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். அவங்க பெரிய ஒரு ஆபீசர். ஆமா அவன் இப்போ வருவான். அவன் நல்ல உபசரிச்சு இந்த நான் பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன் அதையும் கொடுத்து அந்த தண்ணி கொண்டு கொடுத்துறான். ஓகேவா? நல்ல உபசரிங்க. நல்ல வேலைக்காரன் கொடுத்துருக்கு. ஓகே ஸ்மெல் அடிக்கிறேன் குளிக்கலையில. சரி பரவாயில்ல. சரி ஏதோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குதுன்னு பாருங்க. அப்படியா? இப்போ கூப்பிட்டு வரேன். ஆமா சார் வந்திருக்காங்க. உள்ள கூப்பிடுங்க. அங்க வாங்க. இது யாரு? ஓ கட்டி பிடிக்கிறதா? என்ன ஸ்மெல்லா இருக்கு? நீ ஒரு வருஷத்துல பிடிச்சு யார்? பரவாயில்ல. புதிய வேலைக்காரன் ஸ்டார்டிங் தானே. உட்காருங்க சார். உட்காருங்க. சரி ஓகே. எப்படி எங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. சூடு. ஓகே வேலை ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் பிடிப்பாரு. வேற காரியங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். தெரியுதுல பார்த்தா தெரியுதுல. ஓகே பக்கத்துல வந்தாலே தெரியுதுல. டீ கொண்டு கொடுது. தண்ணியும் பிஸ்கட்டும் சீக்கிரம் தண்ணி எடுத்து. சரி எப்படி விசேஷங்கள் எல்லாம் எப்படி? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்ப பாக்குறோம். ஆமா அடிக்கடி போன் பண்ணுவேன். மெட்ரோ சுபாஸுக்கு போன் பண்ணுவேன். தண்ணி என்னடா ஊத்தி இப்படி வாயில பிடிக்கிறா? தண்ணியை கையில போடுறா. தண்ணியை கை என்னடா பண்டையில என்னடா இருக்கு? நான் இப்படிதான் குடிப்பேன். போடா பிஸ்கட் எடுத்துட்டு வாடா. உட்காருங்க சார். அவன் முதல்ல இல்ல ஸ்டார்டிங் நமக்கு விஷயம் சரியாயிடுவான் சார். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஏதாவது விசேஷங்கள் சொல்லுங்க சார். மாறிட்டீங்க. என்னடா பிஸ்கட் எப்படி எடுத்து பிடிக்கடே? பக்கத்துல வரக்கூடாது. பிஸ்கட் கொண்டு போய் தட்டுல போடுறா. என்னடா ஒரு இது வேண்டாமா உனக்கு? நீட் வேண்டாம். உட்காருங்க. புதிய வேலைக்காரங்களா அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. பழகிடுவாங்க. ஓகேவா? இனி நெக்ஸ்ட் நீங்க வரமா நல்ல வேலைக்காரனா இருப்பா. ஆமா எப்படி வேலை விசேஷங்கள்? இப்பதான் ப்ரமோஷன் ஸ்மெல் அடிக்குது. நீங்க கிச்சன்ல போயிடு. சரி குளிக்க மாட்டாங்களா? ஆமா சரி. அப்போ வேற ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. சுருக்கேஸ் இது என்ன ஆகுதுல்ல? அங்க இருக்க கூடாதுல்ல. நோட் பண்ணி நீங்க இல்ல என்ன ஒரு ரீசன் வேண்டாமா? சரி சார். அப்போ எல்லாரும் கேட்டதா வந்து சொல்லுங்க. ஓகேவா? நம்ம பாப்போம். நானே நீ அந்த சுபாஷோட சரி ஓகே. தேங்க்யூ. சுருக்கேஸ் கொடுங்க. ஓகே சரி போயிடா. பாண்டியராஜன் சார். என்னடா ஐயா வணக்கம். ஒரு ஆள் வந்தா நல்ல மதிக்கணும். இப்படி பிஸ்கட் எல்லாம் எரிஞ்சு கொடுக்க கூடாது. அவருக்கு என்ன ஆள் தெரியுமா? ஆபீசர். ஆமா பெரிய பணக்காரரு. அவர் நல்லா படிச்சிருக்காரு. பார்த்தா தெரியல. அதனால நல்ல உபசரிக்கணும். பிஸ்கட் எல்லாம் எரிஞ்சு கொடுக்க கூடாது. தண்ணியை ஊத்தி வாயில கொடுக்க கூடாது. கப்பக்குள்ள கொண்டு கொடுக்கணும். ஆமா என்ன எடுத்தாலும் என்ன செய்யணும்னா நீ வந்து கையில கொண்டு கொடுக்கணும். சரியா? பிளேட்ல வச்சு நீங்க கையில போட்டு போதும். சரியா? என்ன பிஸ்கட் எல்லாம் ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்கணும்.
என்ன எதை எடுத்தாலும் பிரைட் பார்த்து கொடுங்க. இனி கரெக்டா இருப்பாரு. ஆமா டீசன்ட்டா இருக்கு. ஓகே இனி எல்லாமே கரெக்ட். பாட்டியா இது எனக்கு வந்து இப்ப வெளிய ஒரு யாத்திரை இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும். அப்போ அதனால எனக்கு ஷூ ஒன்னு எடுத்துட்டு வரீங்களா? ஓகே எப்படி எடுத்துட்டு வரேன்னு பாருங்க. ஐயா உங்க பிளேட்ல மரியாதை என்னடா மரியாதை புரி மண்டையில என்னடா இருக்கு? பிளேட்ல போட்டுருக்கேன். நீ என்ன படிச்சிருக்க? கீழ போடுறா பிளேட். டேய் சரி என்னடா பிளேட்ல எடுத்துட்டு வந்திருக்க? நீங்க தான் எதை கொடுத்தாங்க பிளேட்ல போட்டு. டேய் எதை எப்படி எடுக்கணும்னு விவரமே வேண்டாமாடா? செருப்பு என்னடா நீ பிளேட்ல எடுத்துக்க? செப்பல் எவ்வளவு இடத்துல நடக்கிறது? டேய் கீழ போடுறா. சரி டேய் இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யக்கூடாது. யார் வந்தாலும் என்ன செய்யணும்? நீட்டா இருக்கணும். இப்படி செப்பல் எல்லாம் எங்க தூக்கிட்டு வரக்கூடாதுன்னா அதுக்குள்ள யாராவது வந்தாலும் உட்காருங்க சார் சொல்லிட்டு சேர் போட்டு நல்ல உபசரிக்கணும். சரியா? ஓகே வாங்க. சரி நாம வெளியே போயிட்டு வரேன். என்ன இந்த சேர்ல இருக்குதோ? ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. யாரு வீட்ல யாரும் இல்லையா? யாரு? ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஆபீசர் வாங்க ஆபீசர். இல்ல தர்மம் பண்ணுங்க ஐயா. ஆபீசர் உட்காருங்க ஆபீசர். இல்ல நான் ஐயா உட்காரணும். ஆமா நீங்கடா. நான் நல்ல மரியாதை தருவேன். முதலாளி சொல்லி இருக்காரு. ஐயா இந்த மாதிரி நான் யாருமே என்ன பண்ணது கிடையாது ஐயா. எங்க முதலாளி வேற லெவல். ரொம்ப பெரிய ஆளு ஐயா. ஆமாயா எங்க முதலாளி சொல்லிய மாதிரி நான் கேட்பேன். ரொம்ப நன்றி ஐயா. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி இருக்கேன். ஆமா ஐயா ஆமா ஐயா. கொண்டாரு ஐயா ஐயா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஐயா நல்லா சாப்பிடுங்க. ஐயா தண்ணி ஐயா ஃபேன் விசிறுக்குதா? ஃபேன் இல்லங்க அதெல்லாம் வேண்டாம் ஐயா. குசு கடிக்குதா? இல்ல ஐயா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஏதோ ஸ்மெல்லா இருக்கு வீட்ல. டேய் பாண்டியராஜா ஐயா வந்துட்டாரு. வீட்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நான் சூப்பரா உபசரிச்சிருக்கேன். எங்க இருந்துடா ஸ்மெல் வருது? ஐயா நான் குளிச்சு ஒரு வாரத்துல ஆச்சுல. ஓ அங்க இருந்து வர ஸ்மெல் ரொம்ப ஓவரா இருக்கு ஸ்மெல். ஒண்ணு இல்ல சார். நான் ஒரு ஆள் வந்திருக்காரு. கிச்சன்ல ஏதோ சவுண்ட் இருக்குடா. ஆமா ஆபீசர் வந்திருக்காரு. மறுபடியும் வந்தாரா ஆபீசர்? ஓ இங்க ஆபீசர். டேய் பிச்சைக்காரடா. பிச்சைக்காரன் வீட்டுக்கு சப்போ இன்னும் வாடா என்ன நாட்டம். எழுப்புடா. ஐயா என்ன ஐயா உட்கார சொன்னாரு? டேய் பிச்சைக்காரன் விட்டு. அடிச்சு தருதுடா. ஐயா உபசரிக்க வேண்டாமா? ஓ என்னடா ஸ்மெல்ல பாட அடிச்சு தருதுடா. ஐயா டேய் என்னடா ஒரு டீசல் உனக்கு தெரியாதா? ஒரே மண்டையில என்னடா இருக்கு? ஐயா உபசரிக்க சொன்னீங்க. ஏதோ வந்து வெவரே இருக்காடா உனக்கு? ஒரு மூளை இருக்காடா? ஐயா இருக்கு சார். உட்காரு. ஷே உனக்கு என்ன சொன்னா? டேய் இப்படி எல்லாம் தேவையில்ல முன்னாடி கப்புல இருந்த கப்பு உடைஞ்சு 1000 ரூபாய். சரி ஓகே உனக்கு வந்து எதுவுமே சரியா தெரியல. அதனால உன்னுடைய பேர பாண்டியராஜன் இருக்குல்ல இந்த பேரை தான் மாற்ற போறேன். பேர் மாற்ற போறேன். நல்ல விருப்பம் தானே? தன்னிஸ்லாஸ். ஆமா தன்னிஸ்லாஸ். சூப்பர் பேர் தன்னிஸ்லாஸ். அப்போ இந்த தன்னிஸ்லாஸ் நான் விളിച്ചதான் இப்போ விളിக்க கடனா? ஓகே பாண்டியராஜன். ஹாய் நீ பாண்டியராஜன் என்னடா இப்போ? அப்புறம் தன்னிஸ்லாஸ். தன்னிஸ்லாஸ். பாண்டியராஜன் பாண்டி சேகர் தன்னிஸ்லாஸ். ஓகே பாண்டியராஜன் தன்னிஸ்லாஸ். ஓகே சூப்பர். ஓ கட்டிக்கிட்ட. ஓகே அப்போ இப்போ இயேசு பாட்டை உனக்கு வேண்டி நான் ஜெபிக்க போறேன். இயேசு பாட்டை? ஆமா ஏன்னா ஒரு ஞானம் வேணும்ல. இயேசு பாட்டு பேர மாற்றி உன் ஆசீர்வதிக்கு ஜெபம் பண்ணுமா? ஆமா முழங்கால் நிற்பியா? முழங்கால் இல்லைங்க முட்டி மடக்கி சரியா மடக்கு. அப்படி இல்லப்பா முட்டியை மடக்குங்க. இந்த முட்டியை மடக்கி அப்படி ரெண்டு முட்டியை மடக்கி கை பண்ணாதீங்க. நிமிர்ந்து நில்லுங்க. அப்படி முட்டியில இருந்துருங்க. ஓகே இயேசுப்பட்டு உங்க ஞானத்துக்காண்டி ப்ரே பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அதுக்கு நீர் நடக்கும் போது கூடவே இருக்கின்றி. தண்ணீரை கடக்கும் போது
என்னோடு இருக்கின்றீர் அக்கினியில் நடக்கும் போது டேய் பாண்டியராஜா என்னடா பண்ணிய தண்ணியில கிடக்கு டேய் நான் பாட்டு பாடி அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாட்டு பாடி இருக்கேன் நீ என்னடா தண்ணியில கிடக்க பாட்டாது தண்ணியில கிடக்கு சொன்ன மாதிரி இருந்தேயா டேய் ஒண்ணு பேர சொன்ன உடனே நீ என்னடா அப்படி தண்ணியிலே படுத்துறியா தண்ணியில கிடக்கு டேய் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் உடைய பாட்டுனா தண்ணியில கிடக்குடா இல்ல இல்ல நீ முட்டல நீ தப்பா புரிஞ்சுடாதேனா ஓகேவா சரி அடுத்த பாட்டு பாடுவோமா ஓட்ட ஓட்ட துரத்துவேன் சாத்தானே ஓட்ட ஓட்ட துரத்துவேன் சாத்தானே ஓட்ட ஓட்ட துரத்துவேன் சாத்தானே இது பாண்டியரா போறான் டேய் பாண்டியரா ஐயா எங்கடா போற ஜபத்துல இருக்கமே எங்க போற போ துரத்து டேய் சாத்தானே கிட்ட துரத்து ஒண்ணே துரத்துறா டேய் கிளியச்சிய சாத்தான் உனக்கு ஞானத்தை எல்லாம் கெடுக்கிறா இல்ல அந்த சாத்தானே துரத்துறேன் ஒண்ணு துரத்தல என்ன சி என்ன பாண்டியராஜா நீ இப்படி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும் நல்ல பிள்ளையா வளர்ந்தாமா ஏசப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஓகே ஓகே இப்போ யார் வந்தாலும் நல்ல கவனிச்சுக்கலாம் ஒரு வெளியே போயிட்டு வாங்க என்ன ஓகேவா மாமா மாமாயா மாமா இந்த சவுண்ட் மட்டும் கேக்குதா மாமா வீட்டுல எங்கேயோ மாமா மாமா சார் ஆ யாரு மாமா என் மாமா வீடு தானே இது மாமா இருக்கா ஆமா மாமா எங்க வந்திருக்கீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்க மாமாயா மாமா என்ன மாமா பாருங்க அவரு வெளியே போயிருக்காரு வெளியா ஆமா எங்க நீங்க எதுக்கு வந்தீங்க மாமா பார்க்க சும்மா வந்தேன் சும்மா வந்தீங்க ஒரு டைப்பா இருக்காரு பொய் சொல்லி வரோம் பொய் இல்ல அண்ணாஜி மாமா பார்க்க வந்தேன் மாமா கொஞ்சம் எங்க போனேன்னு சொன்னா நான் போய் பார்க்க முடியும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு சாப்பாடு வேணுமா சாப்பாடு வேணும் எதுக்கு வந்தீங்க மாமா பார்க்க மாமாக்கு பேர் என்ன மாமா பேரு மாமா கொஞ்சம் பார்க்கணும் மாமா பேர் தெரியாது அப்ப நீங்க வேற யாரோ மாமா பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்திருக்காரு பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்திருக்காரு இல்ல மாமா பார்க்கலாம் நான் என்னாச்சியா மாமா பார்க்க முடியுமா மாமா பேர் சொல்லு பாண்டியராஜன் மாமாக்கு பேர் சொல்லு பாண்டியராஜன் பாண்டியராஜன் மாமா கேட்டதோட பாண்டியராஜன் கேட்டதோட என்ன சத்தம் மருமகன் என்ன வடிக்கிறீ என்ன மருமகன்டா உங்க மருமகன் ஆமா உங்க பேர் கேட்டா தெரியாதுன்னு இல்லையா தேவ கொஞ்சம் வேலையில இருந்து கலத்த வேண்டியதான் மருமகன்டா பாத்தியோட பார்த்தாங்க அடிப்பியடா இந்த முகத்தை பார்த்து அடிப்பியடா எவ்வளவு பாரு எவ்வளவு பேரு சப்படம் எல்லாம் கொடுத்துட்டாங்க வளர்த்தி வச்சுக்க தெரியுமாடா முதலாளி நான் திருட வந்திருக்கேன் இப்படி அடிச்சு போத சிட்டியடா நல்லா அடிச்சிருந்தாங்க சரி மருமகன் ஒண்ணு வெளியில சொல்லாதீங்கன்னா போயிட்டு வாங்க சரி இனி வரும்போது நான் சொல்லி வச்சிருக்கேன் போங்க சரி ஓகே என்ன பாண்டியராஜன் இப்படி பண்ணிட்ட நான் திருட ஏன் பாண்டியராஜன் இப்படி பண்ணிட்ட ஏன் பாண்டியராஜன் ஐயோ என்ன படிடா ஐயோ என்ன வேலை காட்ட காப்பாத்துங்க என்ன வேலை காட்ட ஏதாவது காப்பாத்துங்க ஐயோ இந்த வேலை காட்ட விழுந்து தண்ணின்னு சொல்லி போல இருக்கு ஐயோ ஏதாவது பண்ணுங்க இவனுக்கு ஏதாவது பண்ணுங்க எனக்கு ஐயோ ரெண்டு ஸ்தோத்திரம் சொல்ல சரியா அப்ப ஏதாவது பண்ணுங்க சோத்திரம் நீங்க பிரேயர் பண்ணீங்களோ இயேசுவோட பிரேயர் பண்ணீங்களோ பாத்திய பாண்டியராஜா நீங்க அவரை அன்பு கூறாம அவரை விரட்டி தரல அடிச்சு உதச்ச அவர் தானே ஒரு ஆபத்துல காப்பாற்றி இருக்கிறாரு இப்ப எப்படி இருக்கு நெஞ்சு அவர் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணி இருக்காரு அவருக்கு அந்த ஏசப்பாட்ட நீ மாறியா ஆமா ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லிப்பாரு ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க இப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஐயா தெளிவான மாதிரி ஒரு தெளிவான ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கா நல்ல சந்தோஷம் பாத்தியா இப்போ அவரை கை கொடு அவரை நண்பனாக்கி கொடுங்க ஓகே குட்டீஸ் பாருங்க ஒரு இக்கட்டான நிலையில காப்பாற்றினது யாரு இந்த அடித்து உதைத்து வெறுத்து தள்ளின அந்த நபர் தான் இந்த வேலைக்காரனாகிய இந்த பாண்டியராஜனை தப்புவித்திருக்கிறாரு. அதே போலதான் அன்பு குட்டீஸ் யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, புறம் தள்ளக்கூடாது. எந்த ஒரு மனுஷனையும் அற்பமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. நம்ம எல்லாரையும் நேசிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராமே.
இயேசுவை துதிக்க தயாராக நம்ம VBS ஓடே மாறி போச்சு. Born in VBS வந்துருச்சு, நம்ம பெதஸ்தா VBS வந்துருச்சு. இப்போ VBS வேற லெவல். பெதஸ்தா VBS பாருங்க, கவலையை மறந்துடுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டடி ரூமை பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்டடி ரூமை எப்படிலாம் நம்ம வந்துட்டு வச்சிருக்கணும், என்ன மாதிரிலாம் நம்ம அதற்கு செய்யணும், அந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டடி ரூம்ல வந்துட்டு கிளீனா வச்சுக்கணும். எப்போதுமே வந்துட்டு கிளீனா இருக்கணும். ஏன்னா நம்ம ஷார்ப் பென்சில்லாம் இருக்குல்ல, பென்சில் வந்து ஷார்ப்னர்ல போட்டு இது பண்ணுவோம், அதனுடைய வேஸ்ட் அதெல்லாம் வந்து இருக்கும். அப்புறம் வந்து இந்த பேப்பர்லாம் கிளீஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட் தூசிகள் இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்துட்டு அதை வந்து கிளீன் பண்ணணும். ரெண்டாவது, நம்மளுக்கு தேவையான புக்ஸ், நோட்ஸ், பென்சில், பென், எரேசர், ஷார்ப்னர் இந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அந்த ஸ்கேலு இதெல்லாம் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு இடத்துல அடுக்கி கிளியராக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம அப்படி தேவையானதெல்லாம் முன்கூட்டி நம்ம அப்படி வைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமே வந்து ஒரு பென்சில் தேவை அப்படின்னா பென்சில் எடுக்க போவோம், பென் தேவைன்னா பென் எடுக்க போவோம். அப்போ அந்த டைம்ல அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது, அந்த டைம்ல கவனங்களுக்கு சேர்த்துருப்போம், அப்போ நமக்கு கொஞ்சம் டைம் அப்படியே போயிடும். அதனால அதை அந்த மாதிரி எல்லாம் பண்றத கேன்சல் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சொல்றோம். அதுக்கப்புறம் நம்ம மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டடி ரூம்ல இந்த சின்ன பிள்ளைங்க, இந்த பெரியவங்க அவங்க எல்லாம் அடிக்கடி வந்துட்டு போறது மாதிரியான அப்படிப்பட்ட இடங்கள் வந்து இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு இடத்துல நம்ம ஸ்டடி ரூம்னா செட் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு தனிமையில இருந்து அப்படி படிக்கும் போதுதான் கொஞ்சம் நல்லா அது புரியும், சீக்கிரமா படிச்சு முடிக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஆட்கள் வரும்போது அவங்க கிட்ட பேசிட்டு இருப்போம், அப்புறம் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அதனால அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி ரூம்ல வந்துட்டு இந்த மீன் தொட்டி, டிவி, ரேடியோ, போனு இந்த மாதிரியான அந்த பொருட்களை வந்து வைக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம கவனங்கள் வந்து திசைத்திருப்போம். ஏன்னா அந்த ஒரு மீன் தொட்டி வந்துட்டு அங்க இருக்குது அப்படின்னா வருஷங்களா பல வருஷங்களா வந்துட்டு அங்கதான் இருக்குது மீன் தொட்டி. ஆனா ஏதோ நம்ம படிக்கும் போதுதான் அந்த மீன் தொட்டி ஏதோ அந்த டைம்ல வந்தது மாதிரியும் அந்த மீனையே பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே பார்த்துட்டு அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி கவனங்கள் திசை வேஸ்டா போகாம கவனங்கள் திசை திரும்பி டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் நம்முடைய படிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இந்த பெட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, பெட்டு பக்கத்துல இருக்கும்போது பெட்ல படுத்துட்டு படிக்கலாம் அப்படின்னு தோணும். படிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்து படிப்போம், அதுக்கப்புறம் தானாவே தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம். புக்கு ஓப்பன்ல தான் இருக்கும், நம்ம தூங்கிட்டே இருப்போம். ஸோ வந்து நம்ம படிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு அதுலேயும் வேஸ்ட் ஆகுது. அதனால அதையும் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். ஸோ நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடி ரூம்ல படுக்க இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி ரூம்ல வந்துட்டு எப்போதுமே வந்து குடிக்க தண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக காலம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறதுக்காக போற அந்த இதை நம்ம வந்துட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்க எப்பொழுதுமே வந்துட்டு குடிக்க தண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நைட் கொஞ்சம் பேர் படிப்பாங்க, அதிகாலையில எழுந்திருந்து கொஞ்சம் பேர் படிப்பாங்க. அதிகாலையில படிக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, அதிகாலையில படிக்கும்போது சீக்கிரமா நம்ம மைண்டுக்குள்ள அந்த படிக்கிறதெல்லாம் வந்துடும். அதே டைம் சீக்கிரமா அதை வந்துட்டு மறந்து போகாது. அதனால அதிகாலையில நம்ம படிக்கிறது இன்னும் வந்துட்டு பெனிஃபிட், இன்னும் பெட்டர். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கணும். ஒரு அதிகாரமாவது குறைஞ்சது வாசிக்கணும். வாசிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா கிட்ட நம்ம வந்துட்டு கேட்கணும். என்ன கேட்கணும்? ஏசப்பா, நான் இப்போ படிக்க போறேன், எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்க போறேன், எனக்கு படிக்க நல்ல ஞானத்தை தாங்க ஏசப்பா, நல்ல புத்தியை தாங்க ஏசப்பா, இந்த படிக்கிறது வந்துட்டு மறந்து போகக்கூடாது, அதுக்கு எனக்கு நல்ல ஞாபக சக்தியை தாங்க ஏசப்பா. அந்த மாதிரி நம்ம வந்து கேட்கணும். இன்னும் கேட்கணும் என்ன அப்படின்னா, படிக்க நல்ல இன்ட்ரெஸ்ட் தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கணும். இந்த தூக்கம், இந்த ஏதாச்சும் கவனங்கள் சிதறடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரியான தடைகள் எதுவும் வரக்கூடாது ஏசப்பா, அந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணணும். இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு படிக்கவே ஆரம்பிக்கணும். ஏன் நான் இது சொல்றேன் அப்படின்னா, பைபிள்ல கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்குள் கர்த்தருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இன்னொரு வசனமும் கூட இருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருவன் வந்து ஞானத்தில் வந்து குறைவுள்ளவனா இருந்தால் நம்ம வந்து ஏசப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க, இவன் வந்து படிக்க மாட்டேன், மக்கு அப்புறம் முடியாது அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க, இவன் ஃபெயில் தான், பாஸ் ஆக மாட்டான் அந்த மாதிரி. அப்படி யாராச்சும் மனுஷர்கள் சொன்னாலும் நம்ம ஏசப்பா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏசப்பா இந்த மாதிரி சொல்றாங்க, நான் படிக்கிறது எனக்கு வந்து மைண்ட்லயே நிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது ஏசப்பா கிட்ட நம்ம வந்து கேட்கணும், ஏசப்பா எனக்கு ஞானம் தாங்க ஏசப்பா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க,
ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஏசப்பா கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அதனால எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா, எனக்கு படிக்க நல்ல ஞானம், நல்ல புத்தியை தாங்க, நல்ல ஞாபக சக்தியை தாங்க, படிக்க நல்ல இன்ட்ரெஸ்ட் தாங்க. எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்டே வராது, எப்போ விளையாடுறதுக்கோ அந்த மாதிரியான இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வருது, படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டே எனக்கு வராது. அப்போ எனக்கு வந்து ஏசப்பா நீங்க படிக்க இன்ட்ரெஸ்ட் தாங்க ஏசப்பா, அந்த மாதிரி நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா நம்மளுடைய ப்ரேயரை கேட்டு நமக்கு வந்துட்டு தேவையான புத்தி, ஞாபக சக்தி, படிக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து தருவார். சரிங்களா? அப்போ ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஸ்டடி ரூம். இந்த ஸ்டடி ரூம்ல சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். சரிங்களா? நம்ம இனி இதே மாதிரி பைபிள் வாசிச்சு பைபிள் வாசிச்சு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம படிக்க இருந்து இதுக்குண்டான ரிசல்ட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு அனுபவிக்கும். ஓகே? ஹாய் குட்டீஸ், முதல் நாள் பிபிஎஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? உங்க முகத்தை எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டீஸ், இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு பாக்குறீங்களா? உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லதான் நாங்க இப்போ வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ முடிகிற வரைக்கும் எல்லாரும் கவனமா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸை நாங்க கேட்க போறோம். எல்லாரும் கவனமா கேளுங்க. முதல் கொஸ்டின், முதல் நாள் மேஜிக் பகுதியில் காசு இல்லை என்று சொன்ன அண்ணாச்சிக்கு மேஜிக்கினால் எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது? ஒன்ஸ் அகைன், முதல் நாள் மேஜிக் பகுதியில் காசு இல்லை என்று சொன்ன அண்ணாச்சிக்கு மேஜிக்னால் எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட்டது? முதல் கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கர்த்தர் மோசேயை எங்கிருந்து கூப்பிட்டார்? ஒரு முறை கூட, கர்த்தர் மோசேயை எங்கிருந்து கூப்பிட்டார்? தேர்ட் கொஸ்டின், ஸ்டடி ரூம் என்ற அவேர்னஸ் டெல்லிங் பகுதியில் எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக முதலில் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்ன? ஒன்ஸ் அகைன், ஸ்டடி ரூம் என்ற அவேர்னஸ் டெல்லிங் பகுதியில் எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமாக முதலில் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்ன? நாலாவது கொஸ்டின் பார்க்கலாமா? முதல் நாள் நோக்கம் மற்றும் வசனம் சொல்லுதல். முதல் நாள் நோக்கம் மற்றும் வசனம் சொல்லுதல். அக்கா ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அந்த பையன் கவனிக்கவே இல்லை. அப்படியா? எல்லா குட்டீஸும் கவனமா பாருங்க குட்டீஸ், அப்பதான் உங்களுக்கு பரிசெல்லாம் கிடைக்கும். ஒரு முறை கூட சொல்றேன், முதல் நாள் நோக்கம் மற்றும் வசனம் சொல்லுதல். அடுத்த கொஸ்டின், வொர்ஷிப் நேரத்தில் ஏசப்பாவை எப்படி பார்க்க வேண்டும் என்று போதகர் சொன்னார்? ஒன்ஸ் அகைன், வொர்ஷிப் நேரத்தில் ஏசப்பாவை எப்படி பார்க்க வேண்டும் என்று போதகர் சொன்னார்? ஓகே குட்டீஸ், இனி நம்ம பார்க்க போறது நிச்சய பரிசு. நிச்சய பரிசுல உங்களுக்கு வசனம் கேட்கப்படும். இந்த வசனங்களை முழுமையா காணாம சொல்றவங்களுக்கு எங்களுடைய கிட்ஸ் அண்ட் யூத் ஸ்பெஷல் புக்ல இருந்து உங்களுக்கு இந்த மாத பத்திரிகை வந்து இலவசமா தரப்படும். ஓகேவா? அதனால எல்லா குட்டீஸும் கவனமா பாருங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் பிள்ளைங்களுக்கு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் பிள்ளைங்களுக்கு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் பிள்ளைங்களுக்கு நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். 11, 12 வகுப்பு படிக்கும் பிள்ளைங்களுக்கு நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 3 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். அது மட்டும் இல்ல குட்டீஸ், இன்னைக்கு நடந்த கிராஃப்ட் எல்லாருமே கவனமா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதை யாரு சூப்பரா செஞ்சு அனுப்பியதோ அவங்களுக்கு பிரைஸ் உண்டு. மறக்காம உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிபிஎஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ் இப்படி நிறைய இருக்கும்ல, எல்லாத்தையுமே நீங்க வீடியோவா எடுத்து எங்களுக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. நாளும் அழகா சிறப்பா செஞ்சு அனுப்புற குட்டீஸ்ல இருந்து முதல் 5 குட்டீஸுக்கு பரிசு உண்டு. நிச்சய பரிசுக்கான வசனங்களை நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கட் பண்ணாம முழுமையா சொல்லி நீங்க வீடியோ
வீடியோவா அனுப்பணும். நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்ம அண்ணாச்சி மாருங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேவா குட்டீஸ்? உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய். gift நிறையவே அள்ளி தருவா முடிவே இல்லாம வாழ்ந்திடலாம் gift நிறையவே அள்ளி தருவா முடிவே இல்லாம வாழ்ந்திடலாம் நனனனனனனன ஓ நனனனனனனன ஆ நனனனனனனன ஓ நனனனனனனன ஏழையான பாட்டி எளிமையான பாட்டி இரண்டு காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி ஏழையான பாட்டி எளிமையான பாட்டி இரண்டு காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி நிறையவே போட்டாங்க பணக்காரங்க இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க நிறையவே கொடுத்தாங்க பணக்காரங்க இந்த பாட்டியோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க அள்ளி அள்ளி கொடுக்கணும் உண்மையாக கொடுக்கணும் உள்ளத்தை கொடுக்கணும் உண்மையை கொடுக்கணும் அள்ளி அள்ளி கொடுக்கணும் உண்மையாக கொடுக்கணும் உள்ளத்தையே கொடுக்கணும் நீ உண்மையை கொடுக்கணும் ஏழையான பாட்டி எளிமையான பாட்டி இரண்டு காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி ஏழையான பாட்டி எளிமையான பாட்டி இரண்டு காசு போட்ட எங்கள் அழகான பாட்டி பாட்டி நீங்க சூப்பர் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நான் உண்மையாக கொடுப்பேன் நான் உள்ளத்தையே கொடுக்கிறேன் நான் என்னையே கொடுக்கிறேன் அள்ளி அள்ளி கொடுப்பேன் நான் உண்மையாக கொடுப்பேன் நான் உள்ளத்தையே கொடுக்கிறேன் நான் என்னையே கொடுக்கிறேன் ஹாய் குட்டி பசங்களா, எப்படி சூப்பரா இருக்கீங்களா? முதல் நாள் ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுல? சூப்பரான கதைகள் மற்றும் பப்பட் ஷோ, மேஜிக் ஷோ, பலவிதமான சூப்பரான நிகழ்ச்சிகளை இந்நாள்ல விசப்பா நமக்கு தந்தாங்கல்ல. ஓகே குட்டீஸ், இந்நாள்ல சூப்பராக நமக்கு பலவிதமான நிகழ்ச்சிகளை தந்து நம்மை மகிழ பண்ணின அந்த டைரக்டர்ஸ் ஒவ்வொருவருக்கும் கரங்களை தட்டி நம்ம நன்றியை தெரிவிக்கலாமா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த நாளிலும் நமக்கு சூப்பராக ஆராதனை நடத்தி தந்ததான பாஸ்டர் செல்வின் சிங் அவர்களுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். பலவிதமான அலுவல்கள் மத்தியிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று உங்களை நேசித்து ஆண்டவருடைய கனமான இந்த சேவையை அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆண்டவர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் அமிர்தமாக ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேகருக்கு வல்லமையால் பயன்படுத்த வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஓகே குட்டீஸ், இந்த நாள் முதல் நாள் நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்ய போகிறோம். தொடர்ந்தும் நாளைக்கு இதே நேரத்துல நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். தவறாம நிகழ்ச்சி
நிகழ்ச்சிகளில் பங்கெடுங்க, பார்த்து ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இன்றைக்கு பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உற்றார் உறவினர் யாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஓகே குட்டீஸ், இந்த முதல் நாள் இந்த நிறைவு ஜெபத்தை செய்வதற்காக சியோன் குமாரி சென்டர் போதகரும் மற்றும் காட்டாத்துறை பெனியல் ஐபிசி சபையுடைய போதகரமா இருக்கிறதான கனத்துக்குரியதான பாஸ்டர் எட்வின் ராபர்ட் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவரை அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழிய பாதைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஓகே குட்டீஸ், இந்த நாளிலும் நிறைவு ஜெபம் செய்வதற்காக போதகர்களை அழைக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓகே, thank you, God bless you. இந்த ஆன்லைன் விபிஎஸ்ல பங்கெடுத்த எல்லா பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறேன். பிள்ளைகள் எப்படி இல்லை சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்களா? இன்னும் தொடர்ந்துள்ள நாட்களிலும் இந்த இதில் நீங்கள் பங்கெடுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுடைய எல்லா வருங்காலமும் எல்லா விதத்திலும் ஆஸ்வதமாக ஆண்டவர் மாற்றி தரும்படியாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள நாட்களில் விபிஎஸ்ல நீங்கள் பங்கெடுங்கள். ஆண்டவருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். இன்று நீங்கள் அதில் கற்றுக்கொண்ட விதமாக அதிசய தூண்டல்களாக நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை அவிதமாக ஆஸ்வதிப்பாராக. இந்த பிள்ளைகள் இந்த வகுப்பிலே பங்கெடுப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்தி அதற்கான எல்லா ஆயத்தங்களை செய்து கொடுத்த பெற்றாரையும் மனதார வாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நாட்டில் உங்கள் யாவரையும் குடும்பமாக ஆஸ்வதிப்பாராக. மட்டுமாக ஆண்டவருடைய கரங்கூட இருந்தது. அதற்காக நமக்கு நன்றி சொல்லி நான் கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலும் நடைபெற்றதான அந்த விபிஎஸ் ஊழியர்களுக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். அதிசய தூண்டல் என்ற தலைப்பில் இன்றைக்கி நடந்தான அந்த வகுப்பில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரை ஆசீர்வதியும். தேவ அன்பில் தேவ கிருபையில் பிள்ளைகள் வளரட்டும். கர்த்தரை அறிகிற அறிவில் வளரட்டும். வர நாட்களில் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய தூண்டல்களாக இந்த பிள்ளைகள் பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவருடைய அன்பின் கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பெற்றாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆஸ்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதனுடைய அந்த விபிஎஸ் பொறுப்பாளர் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரை பலப்படுத்தி ஆஸ்வதியும். அவர்களுடைய முயற்சிகளை கர்த்தரை வாய்க்க பண்ணும். கர்த்தருக்கு சாட்சிகளாய் காணப்பட ஆண்டவரை அனுகிரகம் செய்யும்படியாக உங்கள் அன்பின் கரங்களிலே சமர்ப்பிக்கிற ஆண்டவரே, அவ்விதமாக தொடர்ந்துள்ள நாட்களிலும் உள்ளதான அந்த ஊழியங்களை தேவரை ஆஸ்வதியும். உங்களுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப தம்முடைய பிள்ளைகளை எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே கர்த்தருடைய கரமும் ஆஸ்வமும் கூட இந்த வழி நடத்தும்படியாக நம்முடைய அன்பின் கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை நான் நிறைப்பவர்களும் பிரதான காரியங்களை செய்யும். ஜெபத்தை கேட்டபடியாக நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ரட்சருமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் ரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இந்த கற்றுக்கொண்ட பிள்ளைகளோடும் ஆசிரியரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றுள்ள சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.